இந்த செஷன்ல நம்ம பார்க்க போறது ஆன்லைன்ல நம்ம டைரக்டா அப்லோட் பண்ணாம ஜஸ்ட் ஒரு ஆஃப்லைன் டூல் நம்ம வந்து மெயின்டைன் பண்ணி அந்த ஆஃப்லைன் டூல்ல இருந்து நம்மளுடைய டேலி டேட்டாவை நம்ம வந்து ஜஸ்ட் எப்படி ரெக்கார்ட் பண்றது அப்படின்றத பத்தி நம்ம வந்து கொஞ்சம் டீட்டெயிலா நம்ம வந்து பார்க்கலாம். இப்ப பொதுவா நம்ம வந்து என்ன பண்றோம் சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா, ஜஸ்ட் ஒரு ஆஃப்லைன் டூல் நம்மளுக்கு வேணும் அப்படிங்கிற பட்சத்துல ஃப்ரீயாவே நம்மளுக்கு கவர்மெண்ட்ல என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா gst.gov.in அப்படிங்கிறதுல டவுன்லோட் அப்படிங்கிற இந்த செக்ஷன்ல வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ டவுன்லோட்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க. ஆஃப்லைன் டூல், இங்க ரிட்டர்ன் ஆஃப்லைன் டூல். இங்க அதிகமான ஆஃப்லைன் டூல்ஸ் இருக்கு. இதுல நம்ம வந்து ஒரு சில ஆஃப்லைன் டூல் அப்படிங்கிறது வந்து நம்ம இப்போ வரைக்கும் நம்ம வந்து கரண்ட்டா வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அது மத்தது எல்லாமே நம்ம வந்து பின்னாடி டீட்டெயிலா பார்ப்போம். இப்ப நம்ம வந்து ரிட்டர்ன் ஆஃப்லைன் டூல் அப்படிங்கிறத நம்ம வந்து எதுக்காக நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஜஸ்ட் அத கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணோம்னா ஒரு பேஜ் நம்மளுக்கு ஓப்பன் ஆகுது. ஸோ இதுல நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, ஜஸ்ட் நம்மளுக்கு வந்து ஜிஎஸ்டிஆர் 1 அண்ட் ஜிஎஸ்டிஆர் 2 இந்த 2 ரிட்டர்னுக்காக இந்த ஆஃப்லைன் டூல் அப்படிங்கிறத நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து யூஸ் பண்ண முடியும். இப்ப இந்த இடத்துல நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, என்ன வெர்ஷன் இருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து இந்த இடத்துல பார்த்துக்கலாம். 3.1.8. ஸோ இப்ப நம்ம வந்து இங்க டவுன்லோட் அப்படிங்கிறத நம்ம வந்து குடுத்துருக்காங்க. இங்க டவுன்லோட் குடுத்த உடனே கன்ஃபர்மேஷன் கேட்குது. ஜஸ்ட் இங்க நம்ம வந்து ப்ரொசீட் நம்ம குடுத்தோம் அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு ஒரு ஜிப் ஃபார்மேட்டட் ஃபைல் நம்மளுக்கு ஜெனரேட் பண்ணி தரும். ஓகேங்களா? இப்ப ஜிப் ஃபார்மேட்டட் ஃபைல் டாப்ல வந்து என்ன ஆகுது அப்படின்னா, டவுன்லோட் ஆகுது. ஸோ ஜஸ்ட் நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த ஃபைல எடுத்து நம்ம எக்ஸ்ட்ராக்ட் அப்படிங்கிறத நம்ம வந்து பண்ணலாம். ஸோ டவுன்லோட் ஆகி முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஜஸ்ட் நம்ம வந்து ஃபைல் வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடும். நான் வந்து இந்த இடத்துல கண்ட்ரோல் ஜே குடுக்குறேன். டவுன்லோடுக்கான ஹிஸ்டரி நம்மளுக்கு ஓப்பன் ஆகுது. இப்ப இன்னும் ப்ராசஸ்ல இருக்கு அப்படிங்கிறதுனால நம்மளுக்கு வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இது நம்மளுக்கு ப்ளூ கலர்ல நம்மளுக்கு ஹைலைட் ஆயிட்டு இருக்கு. இது வந்து ப்ராசஸ்ல இருக்கு அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இத நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். கொஞ்சம் இருங்க. ஸோ டவுன்லோட் ஆகட்டும். ஓகே. ஸோ இந்த மாதிரி டவுன்லோட் ஆகி முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற பட்சத்தில ஜஸ்ட் நம்ம வந்து டவுன்லோட் செக்ஷன்ல போய் பார்த்தோம் அப்படின்னா, இந்த ஜிப் ஃபார்மேட்டட் ஃபைல் வந்து நம்மளுக்கு செப்பரேட்டா நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இருக்கும். அந்த ஜிப் ஃபார்மேட்டட் ஃபைல நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியும். ஜஸ்ட் நான் வந்து ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய ஜிப் ஃபார்மேட்டட் ஃபைல நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா, உங்களுக்கு நான் வந்து எடுத்து காட்டுறேன். ஸோ இப்ப ஜஸ்ட் நான் வந்து எங்க ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு நம்ம வந்து பார்ப்போம். ஓகே. இப்ப அதர்வைஸ் நம்ம வந்து இந்த டவுன்லோட் செக்ஷன்ல பார்த்தோம் அப்படின்னா, ஜிஎஸ்டி ஆஃப்லைன் டூல் அப்படிங்கிறது நம்மளுக்கு இந்த இடத்துல டவுன்லோட் ஆகியிருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இத நான் வந்து ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணி நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா, கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ ரைட் கிளிக் பண்ணி கட் பண்ணிருவோம். இங்க நம்ம வந்து ஜஸ்ட் நான் வந்து கட் பண்ணிட்டு, வேற ஒரு லொகேஷன்ல நான் வந்து ஸ்டோர் பண்ண போறேன். ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து எங்க ஸ்டோர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஜஸ்ட் அதே மாதிரி ஆ நான் எஃப் டிரைவ் அப்படிங்கிறதுலயே நான் வந்து ஸ்டோர் பண்ணிடுறேன். இங்க வந்து ஜஸ்ட் நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, ரைட் கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட் பண்ணிடுறேன். ஓகே. கொஞ்சம் ஸ்லோவா இருக்கு. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஓகே சார். ஓகே.
ஸோ இப்போ நம்ம ஆல்ரெடி நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கத இந்த மாதிரி நம்ம வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி நம்ம கொண்டு வரலாம். இப்போ ஜிஎஸ்டி ஆஃப்லைன் டூல் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து தெரியுது. இப்போ இதை நம்ம வந்து ஓப்பன் பண்ணி நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா செக் பண்ண முடியும். இப்போ நீங்க இங்க பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு சில ஃபைல் வந்து நம்மளுக்கு இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு இருக்கு. ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து டேலியில செக்ஷன் வைஸ் நம்ம வந்து டவுன்லோட் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்துல வந்து என்ன சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஜஸ்ட் நம்ம வந்து என்ன பண்ணிக்கிற முடியும் அப்படின்னா, சிஎஸ்வி ஃபார்மேட்ல நம்ம வந்து கொண்டு வந்திருப்போம். ஸோ சிஎஸ்வி ஃபார்மேட்டோடைய சாம்பிள் என்ன அப்படிங்கிறது இங்க குடுத்திருப்பாங்க. ஜஸ்ட் ஜிஎஸ்டிஆர் 1 எடுத்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல எல்லாமே நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல தெரியுது. ஓகேங்களா? இது எல்லாமே நாம நேத்து டிஸ்கஸ் பண்ண டேபிள்ஸா நம்ம வந்து இத நம்ம பார்க்கலாம். ஸோ நேத்து வந்து 13 டிஃபரெண்ட் டேபிள்ஸ் நம்ம வந்து பார்த்திருந்தோம் இல்லையா? அதோடைய டேபிள்ஸ் தான் நம்மளுக்கு இந்த இடத்துல காட்டுது. இப்ப அட் த சேம் டைம்ஸ் இது வந்து சாம்பிளா வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா குடுத்துருக்காங்க. அட் த சேம் டைம்ஸ் நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஜிஎஸ்டிஆர் 2க்கான சாம்பிள் ஃபைல் அப்படிங்கிறது நம்மளுக்கு இருக்கும். ஓகேங்களா? இத நீங்க டவுன்லோட் பண்ணி பாருங்க உங்களுடைய சிஸ்டம்ல நாளைக்கு ஆஃபீஸ் போயிட்டு. கண்டிப்பா வந்து என்ன ஆகும் அப்படின்னா, இத டவுன்லோட் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணி பாருங்க. ஒரு ஐடியா அப்படிங்கிறது கண்டிப்பா கிடைக்கும். அடுத்து இங்க வந்து FAQs அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆஃப்லைன் டூல் சம்பந்தப்பட்ட ஒரு பிடிஎஃப் அப்படிங்கிறது நம்மளுக்கு இருக்கும். ஸோ இதையும் நீங்க ஃப்ரீயா இருக்கும்போது என்ன பண்ணுங்க அப்படின்னா, ஓப்பன் பண்ணி ஜஸ்ட் வந்து ரீட் பண்ணுங்க. ஸோ நாம டிஸ்கஸ் பண்ண இன்ஃபர்மேஷன் தான் எப்படி நம்ம இத டவுன்லோட் பண்றோம், தென் எப்படி நம்ம இத இன்ஸ்டால் பண்ணணும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு இருக்கும். இப்ப இந்த இடத்துல ஆஃப்லைன் டூல் அப்படிங்கிறது இதுதான் வந்து என்ன அப்படின்னா, நம்ம அ இன்ஸ்டால் பண்ணக்கூடிய ஜஸ்ட் நம்ம இன்ஸ்டால் பண்ண வேண்டிய அப்ளிகேஷனா நம்மளுக்கு இங்க இருக்கு. இத டபுள் டைம் கிளிக் பண்ணி நீங்க வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா, ஜஸ்ட் டைரக்ட்டா நம்ம வந்து என்ன பண்ணிடலாம் அப்படின்னா, இன்ஸ்டாலேஷன் அப்படிங்கிறது நம்ம பண்ணலாம். அடுத்து ஜஸ்ட் நம்மளுக்கு இந்த இடத்துல அடுத்து இருக்கிறது என்னன்னு சொல்லிட்டு ஜிஎஸ்டிஆர் 1 எல்லா டேபிளும் நம்மளுக்கு இருக்கக்கூடிய எக்ஸெல் ஃபைலா நம்மளுக்கு இந்த இடத்துல வந்து என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இருக்கிறத நம்ம வந்து பார்க்க முடியும். இது ஜிஎஸ்டிஆர் 1 நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா பார்க்கிறோம். அடுத்து வந்து ஜிஎஸ்டிஆர் 2 வந்து சிங்கிள் ஷீட்ல நம்மளுக்கு வந்து எல்லா அதாவது சிங்கிள் ஃபைல்ல நம்மளுக்கு எல்லா டேபிள்ஸும் நம்மளுக்கு தனித்தனி ஷீட்டா வந்து என்ன ஆயிட்டு இருக்கும் அப்படின்னா கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து எக்ஸல் உடைய சாம்பிள் ஃபைலா நம்ம வந்து பார்க்கணும். இப்ப நீங்க வந்து இத எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு நீங்க செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த ஜிஎஸ்டி ஆஃப்லைன் டூல நீங்க டபுள் டைம் கிளிக் பண்ணி டைரக்ட்டா வந்து என்ன பண்ணிருங்க அப்படின்னா இன்ஸ்டால் பண்ணிருங்க. ஓகே. இப்ப இன்ஸ்டால் பண்ணி முடிச்ச உடனே உங்களுக்கு இந்த இடத்துல வந்து டெஸ்க்டாப்ல நம்மளுக்கு ஐகான் வந்து நம்மளுக்கு ஜெனரேட் ஆயிடும். இப்ப டெஸ்க்டாப் தெரியுதா உங்களுக்கு? நான் தனியா டிரா பண்ணி வச்சிருக்க ஐகான். ஷுவர். ம். ஸோ இந்த ஐகான நம்ம வந்து டபுள் டைம் கிளிக் பண்ணோம் அப்படின்னா, அப்ளிகேஷன் டைரக்ட்டா வந்து நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஓப்பன் ஆயிடும். ஓகேங்களா? ஸோ இத நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, நம்ம வந்து ஓப்பன் பண்ணுவோம். ஓகே. இப்ப வந்து ஃபைல் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. இதான் வந்து என்ன அப்படின்னா அப்ளிகேஷன். இதுல நீங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு இங்கேயும் மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் வந்து இங்க குடுத்திருக்காங்க. இப்ப டாப்ல நீங்க பார்த்தீங்கன்னா, குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டாக்ஸ் ஆஃப்லைன் டூல் வெர்ஷன் 3.1.8. ஸோ லேட்டஸ்ட் வெர்ஷன் அதாவது நம்ம யூஸ் பண்ற இந்த வெர்ஷன் என்ன அப்படிங்கிறத நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இங்க நீங்க வந்து பார்த்துக்கலாம். ஸோ என்ன வெர்ஷன் நம்ம வந்து யூஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லி. அடுத்து கீழ வந்து என்ன இருக்கு அப்படின்னா, அப்லோட் நியூ இன்வாய்ஸ் அண்ட் அதர் டேட்டா ஃபார் ரிட்டர்ன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேபிள் இருக்கு. நியூ ரிட்டர்ன் அண்ட் அதர் டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இருக்கு. இப்ப நியூ ரிட்டர்ன் அப்படின்னு நம்ம வந்து பார்க்கும்போது, இந்த இடத்துல வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, ஜிஎஸ்டிஆர் 1 தான் இங்க நியூ ரிட்டர்ன் அப்படின்னு வந்து நம்ம வந்து சொல்றாங்க. செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா, ஓப்பன் டவுன்லோட் ரிட்டர்ன் ஃபைல் ஃப்ரம் ஜிஎஸ்டி போர்ட்டல். ஓகேங்களா? இது வந்து என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நார்மலா நம்ம வந்து ஜிஎஸ்டி போர்ட்டல்ல ஏதாவது எரர் இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல, அல்லது ஜஸ்ட் நம்ம வந்து எரர் இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல இந்த 3 ஆப்ஷன்ஸ நம்ம யூஸ் பண்ணி நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஓப்பன் பண்ணிக்கலாம். இது வந்து எரர் ஃபைல நம்ம வந்து டவுன்லோட் பண்றது. அதர்வைஸ் வேற ஏதாவது ஃபைல்ஸ் நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, நம்ம போர்ட்டல்ல இருந்து நம்ம கொண்டு வரோம் அப்படிங்கிற பட்சத்துல. அதாவது ஜிஎஸ்டிக்கான 2A, 2B இப்படி இருக்கக்கூடிய ஃபைல்ஸ நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, டவுன்லோட் பண்ணி இந்த ஆஃப்லைன் டூல்ல நம்ம வந்து செக் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இருக்கிறதா வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த ஆப்ஷன். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, அ இ இ இன்வாய்ஸ்ல நம்மளுடைய கஸ்டமர் சப்ளையர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா, இன்வாய்ஸ் வந்து ஜெனரேட் பண்ணியிருக்காரு. நீங்க போர்ட்டல்ல ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. ஆனா போர்ட்டல்ல வந்து என்ன இல்ல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஜஸ்ட் நம்மளுக்கு அ மொத்த லைன் ஐட்டம்ஸ் நம்மளுக்கு தெரியல.
இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரே இன்வாய்ஸ்ல மோர் தென் 500 லைன் ஐட்டம்ஸ் இருந்துச்சுன்னா, ஓகேங்களா? 500 ஐட்டம்க்கு தனித்தனியா லைன் ஐட்டம்ஸ் இருந்துச்சு அப்படின்னா, 500 வரைக்கும் தான் வந்து அப்பியர் ஆகும். மோர் தென் 500 இருக்கும்போது நம்மளுக்கு அப்பியர் ஆகாது. அதனால நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, டவுன்லோட் பண்ணி இந்த போர்ட்டல்ல நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த ஓப்பன் டவுன்லோட் ரிட்டர்ன் ஃபைல் ஃப்ரம் ஜிஎஸ்டி போர்ட்டல் அப்படிங்கிறத குடுத்து, அதாவது இதுல இருந்து நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, அத எக்ஸ்போர்ட் பண்ணி திரும்ப நம்ம வந்து ஓப்பன் பண்ணலாம். ஓகேங்களா? 3 வந்து நம்ம எரர் ஏதாவது இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல, எரர் ஃபைல் தனியா வந்து நம்மளுக்கு டிஸ்ப்ளே ஆகும். அந்த எரர் ஃபைல மட்டும் டவுன்லோட் பண்ணி, நம்ம இங்க வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா, ஜஸ்ட் இம்போர்ட் பண்ணி ஓப்பன் பண்ணலாம். அப்படி ஓப்பன் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, என்னென்ன எரர் இருக்குங்கிறத இந்த அப்ளிகேஷன்ல நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா, நம்ம வந்து செக் பண்ண முடியும். அடுத்து மாஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ். இப்ப நம்ம வந்து நம்மளுடைய கம்பெனிக்கான ஜிஎஸ்டி நம்ம வந்து செட் பண்றோம் அப்படிங்கிற பட்சத்துல, எப்படி டேலில நம்ம வந்து லெட்ஜர்ஸ் நம்ம வந்து கிரியேட் பண்ணி வைக்கிறோமோ, அதே மாதிரி நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, மாஸ்டர்ஸ் நம்ம இங்கேயும் கிரியேட் பண்ணி வைக்கலாம். இப்ப பிரிப்பேர் வியூ அப்படிங்கிறத நம்ம வந்து குடுத்தோம் அப்படின்னா, ஜஸ்ட் நம்ம வந்து நம்மளுடைய கிளையண்டோடைய ஜிஎஸ்டி நம்பர் அப்படிங்கிறத நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா, இந்த இடத்துல நம்ம வந்து குடுத்துக்கலாம். ஓகேங்களா? கிளையண்டோடைய ஜிஎஸ்டி நம்பர் என்ன அப்படிங்கிறது. அல்லது நம்ம கம்பெனிக்கானது கிரியேட் பண்றோம் அப்படின்னா, நம்ம கம்பெனியோடைய ஜிஎஸ்டி நம்பர் என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து வேலிடான ஜிஎஸ்டி நம்பர் அப்படிங்கிறத நம்ம வந்து இந்த இடத்துல குடுக்கணும். ஓகேங்களா? குடுத்துட்டு நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஜஸ்ட் நம்ம வந்து நெக்ஸ்ட் குடுத்தோம் அப்படின்னா, ஐ மீன் ப்ரொசீட் குடுத்தோம் அப்படின்னா, வேலிடா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, இந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்கா அடுத்த ஸ்கிரீன் வந்துரும். ப்ளீஸ் கன்ஃபார்ம் யுவர் டீட்டெயில்ஸ் பிஃபோர் யூ ப்ரொசீட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். இந்த ஜிஎஸ் நம்பர் தான் நீங்க குடுத்துருக்கீங்களா? அப்படின்னு சொல்லிட்டு டேலி வந்து நம்ம சாரி ஆஃப்லைன் டூல் வந்து நம்மள்ட்ட கன்ஃபர்மேஷன் கேக்குது. இங்க நம்ம வந்து எஸ் குடுத்தோம் அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா அதாவது அது கன்ஃபார்ம் தான், கரெக்ட் தான் நான் குடுத்தது அப்படின்னு இருக்கும்போது, நம்ம டைரக்ட்டா என்ன பண்ணிக்கிற முடியும்? நம்மளுக்கு நெக்ஸ்ட் ஸ்கிரீன் வந்து ஓப்பன் ஆயிடுது. இப்ப இங்க பார்த்தீங்க அப்படின்னா, ஏதாவது ஒரு சில மாஸ்டர் டேட்டாவ நம்ம ரிமூவ் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்துல ரிமூவ் பண்ணிக்கலாம். அதர்வைஸ் நம்ம வந்து நியூவா வந்து ஜேசன் ஃபைலா நம்ம வந்து ஜெனரேட் பண்றோம். அப்படிங்கிற பட்சத்துல நம்ம வந்து என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஜேசன் ஃபைல்ல இருக்கக்கூடிய மாஸ்டர்ஸ நம்ம வந்து இந்த இடத்துல அப்லோட் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். தென் ப்ராடக்ட் மாஸ்டர் தனியா இருக்கு. சப்ளையர் அண்ட் ரிசிபியன்ட் மாஸ்டர் தனியா இருக்கு. தென் சம்மரி அப்படிங்கிறது தனியா இருக்கு. ஓகேங்களா? இது எல்லாமே நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, ஜஸ்ட் சம்மரிங்கிறது எல்லாம் சேர்த்து. ஓகேங்களா? ஸோ நம்மளுடைய ஹெச்எஸ்என் கோட் என்ன? ப்ராடக்ட் நேம் என்ன? தென் என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம குடுத்துருக்கோம் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி நம்ம வந்து இந்த சம்மரி அப்படிங்கிறத பார்க்கணும். சப்ளையர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, நம்ம சப்ளையர் யாரெல்லாம் இருக்கிறாங்க, இல்லன்னா கஸ்டமர் யாரெல்லாம் இருக்காங்க அப்படிங்கிறத பேஸ் பண்ணி, நம்ம வந்து இந்த இடத்துல 2 மாஸ்டர் டேட்டாவும் நம்ம வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ கஸ்டமரா இருந்தாலும் சரி, சப்ளையரா இருந்தாலும் சரி. ஸோ இப்ப எக்ஸாம்பிள்க்காக நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா, ஒரே ஒரு சப்ளையர் நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா, இந்த இடத்துல நான் வந்து கிரியேட் பண்றேன். ஓகேங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல நம்ம வந்து வேற ஒரு அ பேங்க் அதாவது வேற ஒரு டீட்டெயில்ஸ் நம்ம வந்து குடுப்போம். 1 செகண்ட். ஓகே. இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம வந்து குடுக்க வேண்டியது நம்மளுடைய சப்ளையருடைய ஜிஎஸ் நம்பர் என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து குடுக்கணும். ஓகேங்களா? ஸோ தமிழ்நாடு சப்ளையர் ஒரு பர்ட்டிகுலர் சப்ளையர் இருக்காரு அல்லது கஸ்டமர். ஓகே. நம்மளுடைய கஸ்டமர்ன்னு வச்சுக்கிறோம். தமிழ்நாடு கஸ்டமர் இருக்காங்க. ஸோ அவங்களுடைய ஜிஎஸ்டி நம்பர் ப்ராப்பரா நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த இடத்துல நம்ம வந்து குடுத்துக்கணும். இப்ப நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா, அவங்களுடைய லீகல் நேம் என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து இந்த இடத்துல நம்ம வந்து நாம தான் டைப் பண்ற மாரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுவே நம்ம போர்ட்டல்ல இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு ஜிஎஸ்டி நம்பர் குடுத்துட்டு என்டர் பண்ணோம் அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா வந்து என்ன என்ன பண்ணிடும் அப்படின்னா, நம்மளுக்கு டீட்டெயில்ஸ நம்மளுக்கு எடுத்துட்டு வந்துரும். இப்ப நான் வந்து ஏ லிமிடெட் அப்படின்னு நான் வந்து சும்மா ஒரு நேம் வச்சுக்கிறேன். ஓகேங்களா? இது வந்து என்னன்னா ட்ரேடோடைய லீகல் நேம் என்ன அப்படின்னு சொல்லி. அட் த சேம் டைம்ஸ் இங்க வந்து இவங்களுடைய லீகல் நேம் என்ன, அதே நேம நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, இங்க நம்ம வந்து கம்பெனியோட நேமாவும் நம்ம வந்து வச்சுக்கலாம். அதர்வைஸ் நம்ம வந்து என்ன பண்றோம்னா, ஏ லிமிட்டெட் அனதர் நேம் நம்ம ஏதாவது மெயின்டெயின் பண்றோம். ஓனர் நேம் வைக்கிறோம் அப்படின்னா, ஓனர் நேம் கூட வச்சுக்கலாம். இப்ப நம்ம கிரியேட் பண்ற இந்த மாஸ்டர் வந்து சப்ளையரா, இல்ல கஸ்டமரா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஸோ கஸ்டமரா இருந்தா ரிசிபியன்ட், நம்மளுடைய சப்ளையரா இருந்துச்சு அப்படின்னா, சப்ளையர் அப்படிங்கிறத நம்ம வந்து டிக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ 2 டிரான்சாக்ஷன் வச்சுக்கிறோம் அப்படின்னா, 2யுமே கூட நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, டிக் பண்ணிக்கலாம். அப்படி டிக் பண்ணிட்டு இந்த இடத்துல ஆட் அப்படிங்கிறது நீங்க வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து நீங்க வந்து ஓகேங்களா? இப்ப என்ன ஆகுது? டேட்டா வந்து நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு சேவ் ஆகுறத நம்ம வந்து பார்க்க முடியும். ஸோ இது வந்து என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஜஸ்ட் நம்மளுடைய சப்ளையருக்கான டீட்டெயில்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து அடுத்து நம்ம வந்து என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா, சேவ் குடுத்துட்டு நம்ம வந்து ஆட் இல்லன்னா சேவ். ஓகேங்களா? சம்திங் நம்ம வந்து குடுத்துட்டு அப்படியே நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, பேக்குக்கு நம்ம மூவ் பண்ணிடலாம். இது வந்து ஜஸ்ட்
சப்ளையருக்கானது. இப்ப அப்படியே நான் வந்து ப்ராடக்ட் மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து எடுக்கிறேன். ஓகேங்களா? ப்ராடக்ட் அப்படிங்கிறத பொறுத்தவரைக்கும் நம்ம வந்து HSN டீட்டெயில்ஸ மட்டும் நம்ம வந்து குடுக்குற மாதிரி இருக்கு. ஸோ HSN டீட்டெயில்ஸ் நான் வந்து இந்த இடத்துல குடுக்குறேன். இப்ப HSN குடுக்கும்போதே வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, சர்ச் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல ஒரு ஆப்ஷன்ஸ் அப்படிங்கிறது வர்றத பார்க்க முடியும். ஸோ 2 டிஜிட்ல நான் வந்து என்ன 4 டிஜிட் நான் குடுக்குறேன். HSN வந்து என்னென்ன HSNs இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலிடான HSN அப்படிங்கிறத நம்மளுக்கு என்ன ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இங்க நம்மளுக்கு ஃபைண்ட் பண்ணி தந்துரும். ஓகேங்களா? ஸோ நான் வந்து ஒரு HSN டீட்டெயில்ஸ் நான் குடுக்குறேன். அதோடைய டிஸ்கிரிப்ஷனும் நம்மளுக்கு என்ன ஆயிடுது அப்படின்னா, இங்க நம்மளுக்கு வந்துரும். இப்போ ப்ராடக்ட்டோட நேம் என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து இந்த இடத்துல நம்ம வந்து என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து ஒரு நேம் வந்து சும்மா ஒரு நேம் நம்ம வந்து குடுக்கலாம். இது HSN ஓட டிஸ்கிரிப்ஷன் அத பேஸ் பண்ணி கூட நம்ம நேம் அப்படிங்கிறது குடுத்துறலாம். இதுக்கான பெர்சன்டேஜ் என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து செலக்ட் பண்ண முடியும். ஸோ இதுல நம்ம வந்து என்ன பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, 18% அப்படின்னா 18 அப்படின்னு நம்ம வந்து என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா குடுத்துறேன். அட் த சேம் டைம்ஸ் நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, அதுக்கான யூக்யூசி என்ன அப்படிங்கிறது கம்பல்சரி நம்ம வந்து குடுக்க வேண்டியது இருக்கு. ஸோ யூக்யூசி அப்படிங்கிறதுல நம்ம வந்து என்ன பண்ணலாம்? நம்பர்ஸ் அப்படிங்கிறத நம்ம வந்து என்ன பண்ணிற முடியும் அப்படின்னா, நம்ம வந்து குடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இங்க நான் வந்து நம்பர்ஸ் அப்படிங்கிறது எங்க இருக்குன்னு பார்க்கிறேன். ஸோ இங்க வந்து நம்பர்ஸ் அப்படின்னு இருக்கு. இப்ப அப்படியே நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா, சேவ் பண்ண முடியும். இப்ப சேவ் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆயிருது அப்படின்னா, அந்த ஐட்டம் ஒண்ணொண்ணா ஸோ நம்ம வந்து நம்மளுடைய ஆர்கனைசேஷன்ல என்னென்ன ஐட்டம்ஸ் நம்ம வச்சிருக்கோமோ, அந்த ஐட்டம்ஸ் எல்லாம் நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, நம்ம HSN டீட்டெயில்ஸா நம்ம வந்து இங்க வந்து குடுத்து சேவ் பண்ணிக்கலாம். இது வந்து என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ப்ராடக்ட் மாஸ்டர் அண்ட் சப்ளையர் மாஸ்டர்ன்னு சொல்லிட்டு 2 மாஸ்டர்ஸ் நம்ம வந்து செப்பரேட்டா நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா, நம்ம வந்து ஜெனரேட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? அப்படியே நான் வந்து கீழ இருக்கக்கூடிய பேக் குடுத்துட்டு அப்படியே வெளில வந்துடுறேன். இப்ப நம்மளுக்கு வந்து என்ன ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் மெயின் ஸ்கிரீனுக்கு நம்ம வந்து மூவ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ நம்ம வந்து ப்ராப்பரா சேவ் குடுத்துட்டு, அதுக்கப்புறம் நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்டின்னா, பேக் அப்படிங்கிறது நம்ம குடுப்போம். ஓகே. 1 செகண்ட். ஓகே. ஸோ இப்போ வந்து என்ன ஆகும்னா, அகைன் நான் வந்து பேக் குடுக்குறேன். இப்போ மெயின் ஸ்கிரீனுக்கு நம்மளுக்கு வந்து என்ன ஆயிடுச்சு அப்டின்னா, டேலி சாரி மெயின் ஸ்கிரீனுக்கு நம்ம வந்து வந்தோம். ஸோ இது வந்து என்ன ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா, எப்படி இந்த ஆப்ஷன்ஸ நம்ம வந்து யூஸ் பண்றோம் அப்படிங்கிறதுக்கானது. சும்மா நீங்க கிளிக் பண்ணுங்க. அதோட யூசர் ஃப்ரெண்ட்லி அப்படிங்கிறது எப்படி இருக்கு அப்படிங்கிறத சும்மா நீங்க வந்து டைப் பண்ணுங்க. சும்மா சாம்பிள் டேட்டா நீங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, வெப்சைட்ல இருந்து ஏதாவது கூகுள்ல போட்டு இந்தியன் பேங்கோட ஜிஎஸ்டி நம்பர் என்ன? டி நகர் பிரான்ச் இந்தியன் பேங்க் டி நகர் பிரான்ச் என்ன? அல்லது நீங்க இருக்கக்கூடிய ஏரியா இருக்கலாம். அம்பத்தூர் டி நகர் பிரான்ச்சோட ஜிஎஸ்டி நம்பர் என்ன? அதே மாதிரி இந்தியன் பேங்கா இருக்கட்டும், ஐசிஐசிஐ பேங்க், HDFC பேங்க் இப்படி நீங்க பேங்கோட இதுன்னு குடுத்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு கூகுள் சர்ச் பண்ணி தரும். அதுலருந்து காப்பி பண்ணி நீங்க வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா, நீங்க இந்த இன்ஃபர்மேஷன் வந்து நீங்க குடுத்துக்கலாம். இப்ப அடுத்து நம்மளுக்கு வந்து கீழ வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படிங்கிறது குடுத்துருக்காங்க. இதுல நியூ பட்டன் அப்படிங்கிறது எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, நியூ இன்வாய்ஸஸ் நம்ம வந்து அப்லோட் பண்றதுக்காக இந்த நியூ பட்டன் அப்படிங்கிறது குடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து இந்த இடத்துல பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ டாக்ஸ் பேயர் கேன் அப்லோட் இன்வாய்ஸ் டேட்டா அஸ் மெனி டைம்ஸ் அஸ் நீடட் அப்படின்னு சொல்லிட்டு. மெனி டைம்ஸ் இன் தி சென்ஸ் நம்ம எப்பல்லாம் நம்மளுக்கு தேவைப்படுதோ, அப்பல்லாம் நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய டேட்டாஸ நம்ம வந்து இங்க குடுத்துட்டு, ஒ ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து சேவ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஓப்பன் அப்படிங்கிறது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, போர்ட்டல்ல இருக்கக்கூடிய ஏதாவது அ ரிட்டர்ன்ஸ நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம இங்க நம்ம வந்து அப்லோட் பண்ணி நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துக்க முடியும். ஓகேங்களா? ஓப்பன் ரிட்டன் ஃபைல் டவுன்லோடட் ஃப்ரம் ஜிஎஸ்டி போர்ட்டல் டூ அக்செப்ட், ரிஜெக்ட், மாடிஃபை அண்ட் மிஸ்ஸிங் இன்வாய்ஸ் டீடைல்ஸ்ங்கிறது. இது எதுக்காக அப்படின்னா, ஜிஎஸ்டி ஆக்ட் 2A சம்பந்தப்பட்ட இன்ஃபர்மேஷன் பிரிப்பேர் பண்றதுக்காக நம்மளுக்கு குடுத்திருப்பாங்க. பட் இது வந்து ரேரா தான் வந்து என்ன ஆகும் அப்படின்னா யூஸ் ஆகும். பட் எரர் அப்படிங்கிறது எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த எரர பொறுத்தவரைக்கும் நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, அதிகமா நம்ம வந்து யூஸ் பண்ணக்கூடிய அ ஆப்ஷனா நம்மளுக்கு இந்த எரர் அப்படிங்கிறது இருக்கலாம். ஓகேங்களா? இப்ப டேலில இருந்து டேட்டா நம்ம எக்ஸ்போர்ட் பண்றோம். பட் வந்து எரர் வந்து ஜெனரேட் பண்ணி காட்டுது. அந்த எரர் நம்ம வந்து இங்க ஓப்பன் பண்ணி, ஜஸ்ட் நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம ரெக்டிஃபை பண்ணலாம். HSN நம்பர் தப்பா குடுத்துட்டோம். SAC நம்பர் தப்பா குடுத்துட்டோம். UPC நம்ம தப்பா குடுத்துட்டோம். ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து குடுக்குறோம். இப்ப நான் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அப்லோட் நியூ இன்வாய்ஸ் அண்ட் அதர் டேட்டா ஃபார் ரிட்டர்ன்ங்கிறது. ஸோ நம்ம GSTR 1 பிரிப்பேர் பண்றதுக்கு இங்க தான் நம்ம வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நம்ம வந்து பிரிப்பேர் பண்ண போறோம். ஓகேங்களா? இப்ப இந்த இடத்துல எந்த மந்த்துக்கான ஜிஎஸ்டி ரிட்டர்ன் நம்ம வந்து ஃபைல் பண்ண போறோமோ, அந்த மந்த்த நம்ம வந்து இந்த இடத்துல செலக்ட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஏப்ரல் அப்படின்னா, ஏப்ரல் அப்படின்னு நான் வந்து குடுத்துடுறேன். ஏன்னா இங்க பினான்சியல் இயர் அப்படிங்கிறது என்ன செலக்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறத பார்த்து நீங்க வந்து குடுத்துக்கலாம். இப்ப இந்த இடத்துல ஜிஎஸ்டின் சப்ளையர் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து என்ன சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல டீட்டெயில்ஸ் வந்து நம்மளுக்கு கேக்கும்.
ஓகேங்களா? இப்ப நம்ம வந்து என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா, சப்ளையர் இன் தி சென்ஸ் நம்மளுடைய ஜிஎஸ்டி நம்பர் நம்மள்ட்ட வந்து என்ன அப்படின்னா, இந்த இடத்துல நமக்கு ஓகேங்களா? அதாவது எந்த கிளையன்ட்க்கு நம்ம வந்து இந்த இடத்துல அ கிளையன்ட்டோடைய பில்ஸ நம்ம வந்து அப்லோட் பண்ண போறோம் அப்படிங்கிறத இங்க கேக்குது. ஓகேங்களா? இது அப்படியே நான் வந்து என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் குடுத்தேன் இல்லையா? ஜிஎஸ்டி நம்பர் அந்த ஜிஎஸ்டி நம்பர் நான் வந்து இந்த இடத்துல குடுக்குறேன். ஸோ 33 AAA CI 1607 G2Z5 குடுத்துட்டு நான் வந்து என்டர் பண்றேன். இப்ப என்டர் பண்ணிட்டு நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம எஸ்இசட் டாக்ஸ் பேயரா அப்படின்னு கேட்கறாங்க. நோ குடுத்துடுறேன். ஓகே ப்ராப்பரா கிளிக் பண்ணணும். டாக்ஸ் குவார்ட்டர்லி ரிட்டர்ன் ஃபைல் பண்றவங்களா? இல்ல மந்த்லி ரிட்டர்ன் ஃபைல் பண்றோம். நோ குடுத்துடுறேன். நம்மளுடைய டர்ன் ஓவர் வந்து மோர் தென் 5 crore இருக்கா? நோ குடுத்துடுறேன். ஓகேங்களா? சோ நம்ம வந்து லெஸ் தென் 5 crore தான் இருக்கும். அப்படியே நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, ப்ரொசீட் அப்படிங்கிறது குடுக்கலாம். ஒரு பர்ட்டிகுலர் கிளையன்ட்டோடைய மாஸ்டர் டேட்டா எப்படி நம்ம வந்து செட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி பார்த்தேன். அதே மாதிரி ஒரு பர்ட்டிகுலர் கிளையன்ட்டோடைய அல்லது ஒரு பர்ட்டிகுலர் டாக்ஸ் பேயருடைய ஜிஎஸ்டி இன்ஃபர்மேஷன் எப்படி ஃபைல் பண்றது அப்படிங்கிறத நான் வந்து இப்ப நம்ம வந்து பார்த்தோம். இது அப்படியே நம்ம வந்து என்ன பண்ணிடலாம் அப்படின்னா, எஸ் குடுத்தோம் அப்படிங்கிற பட்சத்துல ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அனதர் ஸ்கிரீன் வந்து நம்மளுக்கு இங்க ஓப்பன் ஆகுது. இப்ப நீங்க வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா, மேல பார்க்கிறது இம்போர்ட் ஃபைல்ஸ். ஓகேங்களா? இம்போர்ட் ஃபைல்ஸ். இப்ப டேலில இருக்கக்கூடிய டேட்டாவ நம்ம வந்து டைரக்ட்டா நம்ம இங்க கொண்டு வரோம். ஜேசன் ஃபைலுக்கு நம்ம கொண்டு வரோம். அப்படிங்கிற பட்சத்துல நம்ம இம்போர்ட் ஃபைல் யூஸ் பண்ணிக்கலாம். டேலில இருக்க டேட்டாவ டைரக்ட்டா நம்ம வந்து ஜேசனா கன்வெர்ட் பண்ணி ஆன்லைன்ல அப்லோட் பண்ணுவோம். அதுல ஒரு வேளை எரர் இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல டேட்டா வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்குது. அதுல வந்து என்ன சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஏதோ ஒரு மிஸ்டேக் இருக்கு. அப்படிங்கிற பட்சத்துல நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, டேலில இருந்து எக்ஸெல் ஃபார்மேட்டுக்கு கன்வெர்ட் பண்ணி, அந்த எக்ஸெல் ஃபைல நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்க நம்ம வந்து கொண்டு வர பார்க்கணும். ஓகேங்களா? அந்த எக்ஸெல் ஃபைல இங்க நம்ம வந்து இம்போர்ட் பண்ணணும். அப்படி இம்போர்ட் பண்ற ஆப்ஷன் தான் வந்து என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இம்போர்ட் ஃபைல். அப்படி இம்போர்ட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு சில பில் வந்து ப்ராப்பரா எக்ஸ்போர்ட் பண்ணாம விட்டுட்டோம். தப்பா பண்ணிட்டோம். இப்போ ஒரு சில பில் வரல அப்படின்னா, திரும்ப நம்ம என்ன பண்ணலாம்? டெலீட் ஆல் டேட்டா அப்படிங்கிறத குடுத்துட்டு, திரும்ப நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, ரீஇம்போர்ட் அப்படிங்கிறத நம்ம பண்ணலாம். ஓகேங்களா? அதர்வைஸ் இங்க வந்து செக்ஷன் டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு. இந்த செக்ஷன் டேட்டா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கீழ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செக்ஷன்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. இந்த செக்ஷன பத்தி தான் நேத்து நம்ம வந்து டீட்டெயிலா நம்ம வந்து பார்த்தோம். ஓகேங்களா? B2B, SEZ, டீம்டு எக்ஸ்போர்ட் இன்வாய்ஸஸ். அது ஒரு செக்ஷன். அதுக்கடுத்து போன மாசம் நம்ம வந்து ஏதாவது ரிட்டர்ன்ல நம்ம வந்து மிஸ்டேக் பண்ணிட்டோம் அப்படிங்கிற பட்சத்துல, அமெண்டட் ஏதாவது நம்ம பண்றோம் அப்படின்னா, ஜஸ்ட் நம்ம வந்து அமெண்டட் B2B இன்வாய்ஸஸ் அப்படிங்கிறது யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? அது வந்து மிஸ்டேக்ஸ நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, அவாய்ட் பண்றதுக்காக. மிஸ்டேக்ஸ நம்ம ஆல்டர் பண்றதுக்காக. அதே மாரி B2C லார்ஜ், B2C ஸ்மால், டெபிட் நோட், கிரெடிட் நோட் இப்படி நம்ம வந்து நேத்து டிஸ்கஸ் பண்ண எல்லாமே வந்து என்ன அப்படின்னா, இங்க சம்மரியா நம்மளுக்கு வருது. அந்த செக்ஷன பேஸ் பண்ணி நம்ம ஒரு பர்ட்டிகுலர் செக்ஷன்ல மட்டும் தான் மிஸ்டேக் இருக்கு. அந்த செக்ஷன் டேட்டா மட்டும் டெலீட் பண்ணா போதும் அப்படின்னா, இங்க நம்ம செக்ஷன செலக்ட் பண்ணிட்டு, இங்க கிளியர் செக்ஷன் டேட்டா அப்படின்னு நம்ம வந்து குடுக்குறோம். ஓகேங்களா? அடுத்து வந்து வியூ சம்மரி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து என்ன அப்படின்னா, இங்க டீடைல்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம வந்து வியூ சம்மரி அப்படிங்கிறத நம்ம வந்து குடுக்கலாம். தென் B2Bல ஒரு பர்ட்டிகுலர் பில்ல நம்ம செலக்ட் பண்ணணும் அப்படின்னா, அந்த பில் நம்பர குடுத்து கீழ வந்து நம்ம இருக்கக்கூடிய டேட்டாவ நம்ம செலக்ட் பண்ணலாம். ஸோ எதுக்கானது தான் இந்த சர்ச் ஆப்ஷன் அப்படிங்கிறது. அடுத்து கீழ வந்து என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஜஸ்ட் ரிசீவர் ஜிஎஸ்டிஎன் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இங்க ஒரு ஆப்ஷன் குடுத்துருக்காங்க. ஓகேங்களா? சர்ச் பை அ ரிசிபியன்ட் நேம் அஸ் ஐ அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல கேக்குது. ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, இப்ப நான் வந்து ஜஸ்ட் இந்த இடத்துல வந்து நான் வந்து 33 அப்படின்னு நான் வந்து குடுத்தேன் அப்படின்னா, நான் ஆல்ரெடி மாஸ்டர் டேட்டாவ கிளிக் பண்ணியிருக்கேன் இல்லையா? ஐ மீன் நான் செலக்ட் ம். பண்ணியிருக்கேன் இல்லையா? ஆ நான் வந்து ஆல்ரெடி மாஸ்டர் டேட்டாவா கிரியேட் பண்ணது இந்த லிஸ்ட் இங்க வரும். நான் ஏ லிமிட்டெட் மட்டும் தான் இஷ்டம். ஒண்ணு கிரியேட் பண்ணேன். ம். ம். ஓகே ஷோவ் ஆகுது. நாம அத வந்து கிளிக் பண்ணலாம். இதுவே ஏ லிமிட்டெட், பி லிமிட்டெட், சி லிமிட்டெட் வரிசையா நான் குடுத்திருந்தேன் அப்படின்னா, கண்டிப்பா என்ன ஆகும்? இந்த இடத்துல மல்டிபிள் ஆ டீட்டெயில்ஸ் வந்து நம்மளுக்கு என்ன ஆயிடும் அப்படின்னா, இங்க வந்து ஷோவ் ஆகும். இத அப்படியே நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, கிளிக் பண்ணலாம். கிளிக் பண்ணிட்டு, இங்க நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, அந்த ரிசீவர் நேம் நம்ம என்ன குடுத்தோமோ, அந்த நேம் அஸ் பெர் மாஸ்டர் படி நம்மளுக்கு என்ன ஆகுது அப்படின்னா, இங்க நம்மளுக்கு வந்துரும். இது நம்ம கிரியேட் பண்ண மாஸ்டர் படி வந்துரும். அடுத்து இன்வாய்ஸ் உடைய டேட் நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, இங்க நம்ம வந்து குடுக்கலாம். ஸோ இன்வாய்ஸ் ஓட டேட் என்ன? என்ன டேட்ல நம்ம அந்த பர்ட்டிகுலர் அ பீரியட்ல நம்ம வந்து பில் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இங்க கேக்கும். இத அப்படியே நான் வந்து செட் பண்ணிடுறேன். செட் பண்ணிட்டு டோட்டல் இன்வாய்ஸ் வேல்யூ என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து குடுத்துறோம்.
இப்போ 11,800 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா டோட்டல் வேல்யூ என்ன அப்படிங்கிறத கொடுத்துட்றேன். இங்க தமிழ்நாடுடைய ஜிஎஸ்டி நம்பர் இங்க கொடுத்துருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு இங்க தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு அதுவே செலக்ட் பண்ணிருக்கு. இது வந்து பிளேஸ் ஆஃப் சப்ளை டிஃபால்ட்டா நம்மளுக்கு எடுத்துக்கும். அதர்வைஸ் வந்து என்னன்னா தமிழ்நாடு சப்ளையர் தான், இவர் கஸ்டமர் என்னமோ தமிழ்நாடு தான், அவர் சப்ளை பண்ற பிளேஸ் வந்து அதர் ஸ்டேட்டா இருக்கு அப்படின்னா இங்க நம்ம வந்து மாத்திக்கலாம். இப்போ அதர் ஸ்டேட் நான் மாத்தினேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு வந்து என்ன ஆகுதுன்னா இன்டர் ஸ்டேட் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இந்த இடத்துல அதுவா மாறி, நான் தமிழ்நாடுனே கொடுத்துட்டு என்டர் பண்ணேன் அப்படின்னா இன்ட்ரா ஸ்டேட்னா ஆட்டோமேட்டிக்கா பிளேஸ் ஆஃப் சப்ளை அதுவே எடுக்கும். இப்போ அடுத்து வந்து நம்மளுக்கு என்ன ஃபீல்டு கேக்குது அப்படின்னா இன்வாய்ஸோடைய டைப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேக்குது. இப்போ இந்த இன்வாய்ஸோட டைப் நீங்க பார்க்கும்போது ரெகுலர் B2B, அதாவது ரெகுலர் ரிஜிஸ்டர்ட் டீலர். அடுத்து டீம்டு எக்ஸ்போர்ட்ஸ், ரெகுலர் ரிஜிஸ்டர்ட் டீலர், டீம்டு எக்ஸ்போர்ட்ஸ், SEZ சப்ளைஸ் வித் பேமெண்ட், SEZ சப்ளைஸ் வித்தவுட் பேமெண்ட், இன்ட்ரா ஸ்டேட் சப்ளைஸ் அட்ராக்டிங் GST அப்படின்னு நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம வந்து கொடுத்தோம். இதுல நீங்க பார்க்கும்போது நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா இது எல்லாமே நம்ம வந்து ஒரு மாஸ்டர் கிரியேட் பண்ணும்போது இந்த A லிமிட்டை நம்ம டேலியில கிரியேட் பண்றோம் அப்படின்னா அந்த டைம்ல நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா ரெகுலர் அப்ப நம்ம கொடுக்குறது ஆட்டோமேட்டிக்கா ரெகுலர் B2B எடுத்தது. மத்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து என்ன பண்ணிக்கும் அப்படின்னா டேலி நேச்சர் ஆஃப் டிரான்சாக்ஷனை பேஸ் பண்ணி ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா எடுத்துக்கும். நம்ம டேலியில லெஜர் கிரியேட் பண்ணும்போது நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா ப்ராப்பரா நம்ம இந்த டீடைல்ஸை அந்த பர்டிகுலர் பார்ட்டிக்கு நம்ம வந்து செலக்ட் பண்ண முடியும். அதே பார்ட்டிக்கு நம்ம வந்து இந்த டைப்ல இருக்கக்கூடிய வேற ஏதாவது ஒரு சில பில் நம்ம பண்றோம் அப்படின்னாலும் நம்ம செலக்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஓகே. அடுத்து ரிவர்ஸ் சார்ஜ் வந்து அப்ளிகபிள் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு ஆப்ஷன் கேக்குது. ஸோ ரிவர்ஸ் சார்ஜ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஜஸ்ட் நாம வந்து நம்மளுடைய கஸ்டமர்கிட்ட டாக்ஸ் வந்து வாங்க மாட்டோம். அவங்களே வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டாக்ஸை வந்து பே பண்ணிக்கிடுவாங்க அப்படிங்கிற பட்சத்துல. இதுக்கு எக்ஸாம்பிள் டிரான்ஸ்போர்ட் கம்பெனியா? சொல்லுங்க. சொல்லுங்கப்பா. இந்த ஆர்சி இந்த ரிவர்ஸ் சார்ஜ் வந்து யார் இந்த டிரான்ஸ்போர்ட் கம்பெனி மட்டுமா? குட்ஸ் டிரான்ஸ்போர்ட் ஏஜென்சி இருப்பாங்க இல்லையா, அவங்க வந்து டிரான்ஸ்போர்டேஷன் பிசினஸ் பண்றவங்களுக்கு வந்து இந்த RCM அப்படிங்கிறது வந்து இருக்கும். அப்படிப்பட்டவங்களுக்கு நம்ம வந்து பில் பண்றோம் அப்படி, அதாவது அப்படிப்பட்டவங்களுக்கு நம்ம ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம வந்து டிக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதாவது சேல் பில்ல வந்து என்ன அப்படின்னா RCM இருக்கு சார் எங்களுக்கு, நாங்க பில்லுல வந்து டாக்ஸை நாங்க வந்து கலெக்ட் பண்ண மாட்டோம், ஆனா பில்லுல நாங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா RCM அப்ளிகபிள் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வந்து அந்த இடத்துல ஷோ மட்டும் பண்ணி காட்டணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் GTA பிசினஸ். ஓகேங்களா? அதான் நம்ம வந்து இந்த இடத்துல ரிவர்ஸ் சார்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இந்த இடத்துல எஸ் கொடுத்தோம். இது ஆக்சுவலா சேல் பில் தான். யாருடைய சேல் பில் அப்படின்னா இந்த பர்டிகுலர் பார்ட்டியோடைய சேல் பில் தான். அது வந்து யாருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இந்த GTA அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? அதாவது குட்ஸ் டிரான்ஸ்போர்ட் ஏஜென்சி. அதாவது அந்த இடத்துல ஃப்ரைட் சார்ஜஸ்க்கு பில் வரும். ஆனா அந்த பில்ல பிராக்கெட்ல கீழ என்ன கொடுத்திருப்பாங்கன்னா RCM அப்ளிகபிள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருப்பாங்க. 5% டாக்ஸ் அப்ளிகபிள்னு சொல்லி. ஓகே, அப்படிப்பட்ட பில்லுக்கு மட்டும் நான் அப்படிப்பட்ட டாக்ஸ் பேயருக்கு மட்டும் இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ண வேண்டியது இருக்கு. மத்தபடி இந்த ஆப்ஷன் நம்ம கிளிக் பண்ண கூடாது. ஓகேயா? ஓகே சார். அடுத்து வந்து அப்ளிகபிள் டாக்ஸ். இல்ல அட்ரஸ்லாம் போட வேண்டாம். ஜிஎஸ்டி நம்பர் மட்டும் மெயினா போட்டா எதுவுமே கிடையாது. அட்ரஸ் எதுவுமே கிடையாது. ஒன்லி ஜிஎஸ்டி நம்பர் மட்டும் தான். ஓகே. ஓகே, இங்க அப்ளிகபிள் டாக்ஸ் பெர்சன்டேஜ் ரேட் வந்து 65 அப்படின்னு நம்ம கொடுத்துக்கிறோம். 65 அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஆவரேஜ் டாக்ஸ் இது. ஓகேங்களா? இது ஆவரேஜ் டாக்ஸ்னு சொல்லிட்டு டிஃபால்ட்டா 65 தான் இருக்கும். சோ அத நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்ம இந்த இடத்துல கொடுத்துக்கலாம். இங்க நீங்க பாத்தீங்கன்னா அங்கேயே வந்து இஃப் நோட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. இஃப் தி சப்ளை எலிஜிபிள் டு பி டாக்ஸ்டு 65% ஆஃப் தி எக்ஸிஸ்டிங் ரேட் ஆஃப் டாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இந்த இடத்துல காட்டுது. ஸோ எந்த பெர்சன்டேஜா இருந்தாலும் சரி ஆவரேஜா நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல 65 அப்படிங்கிறத நம்ம வந்து கொடுக்கணும். ஓகேங்களா? சோ இதை நம்ம வந்து பிளாங்கா விடக்கூடாது. ஓகேங்களா? அடுத்து நம்ம வந்து என்ன பண்ணிடுறோம், அமௌண்ட்டா பெர்சன்டேஜ் சார் இது? இது ஆவரேஜ் பெர்சன்டேஜ்னு சொல்லுவாங்க. டோட்டல் அதாவது ஒரு பில்லோட வேல்யூல இருந்து 65%. 65%. அதாவது நம்ம 18% உள்ள பில்லுக்குள்ள இருக்கலாம், 12% இருக்கலாம். ஓகே, எல்லாத்தையும் சேர்த்து நம்மளுக்கு வந்து சும்மா காமனா வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா இதை கொடுத்துருப்பாங்க. ஓகேயா? தென் இந்த இடத்துல நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா
ஆக்ஷன்ஸ் அப்படிங்கிறத நான் வந்து கிளிக் பண்றேன். இப்ப ஆக்ஷன்ஸ் நான் வந்து கிளிக் பண்ணும்போது இந்த இடத்துல இன்வாய்ஸ் நம்பர் குடுக்கலன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வருது. ஓகேங்களா? சோ நான் வந்து என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா, ஏ குடுத்து 001 அப்படிங்கிறது குடுக்குறேன். இன்வாய்ஸ் நம்பர் கண்டிப்பா குடுக்கணும். இன்வாய்ஸ் நம்பர் அண்ட் டேட். இப்போ வந்து நான் ஆக்ஷன் அப்படிங்கிறது குடுக்குறேன். இப்போ ஆட்டோமேட்டிக்கா இப்ப ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு என்ன ஆகுது அப்படின்னா, அனதர் ஸ்கிரீன் வந்து நம்மளுக்கு ஓப்பன் ஆகுது. சோ இங்க நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எந்த பெர்சன்டேஜ்ல நீங்க வந்து பில் பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். சோ இப்ப நம்ம பில்லுல 18% மட்டும் எவ்வளவு வேல்யூ? 12% குட்ஸோடைய வேல்யூ எவ்வளவு? 5% குட்ஸோட வேல்யூ எவ்வளவுன்னு சொல்லிட்டு இங்க டோட்டலா வந்து என்ன ஆகுது அப்படின்னா, இங்க இருக்கு. இதோடைய டோட்டல் நீங்க கவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா, அந்த 65% உடைய ஆவரேஜ் வந்து உங்களுக்கு தெரிய வரும். ஓகேங்களா? ஓகே. இப்ப நாம வந்து 18%ல நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா, பில் பண்றேன். சோ அதுல வந்து என்ன ஆகும்னா, ஒரு ரூ. 10,000 அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து குடுக்குறேன். இங்க மேல என்ன கேக்குது அப்படின்னா, டோட்டல் டாக்ஸபிள் வேல்யூன்னு நம்மளுக்கு கேக்குது. ஒன்லி டாக்ஸபிள் வேல்யூ மட்டும் நம்ம குடுக்குறோம். ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு வந்து என்ன ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, டாக்ஸ் வந்து சிஸ்டமே வந்து என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா, கால்குலேட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக. இப்ப அத அப்படியே நான் வந்து என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா, ஜஸ்ட் நான் சேவ் அப்படிங்கிறத நான் குடுத்துறேன். இப்ப அப்படியே நான் வந்து பேக் குடுக்குறேன். பேக் குடுத்துட்டு இந்த இடத்துல நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அகைன் அந்த இன்ஃபர்மேஷன் நம்ம வந்து டைப் பண்ண பார்ப்போம். 33 இங்க இன்ஃபர்மேஷன் குடுத்துடுறேன். ஸோ ஏ 001 அப்படின்னு நம்ம குடுக்குறோம். தென் வந்து இன்வாய்ஸ் நம்பர் அதாவது ரிசிவியன் நேம் நம்ம குடுக்கக்கூடாது. இது தேவையில்ல. இந்த இடத்துல ஏ 0001 அப்படின்னு நம்ம வந்து குடுக்குறேன். அடுத்து வந்து டேட் அப்படிங்கிறத நம்ம வந்து இந்த இடத்துல குடுக்குறோம். ஸோ ஏப்ரல் 1ஆம் தேதி அப்படின்னா ஏப்ரல் 1ஆம் தேதி. டோட்டல் டோட்டல் இன்வாய்ஸ் வேல்யூ டாக்ஸோட சேர்த்து எவ்வளவு அப்படிங்கிறத நான் வந்து இந்த இடத்துல குடுக்குறேன். அடுத்து வந்து இன்வாய்ஸோட டைப் என்ன அப்படின்னா ரெகுலர் பி2பி. இந்த இடத்துல டாக்ஸ் அப்படிங்கிறத நான் எதுவுமே குடுக்கல. நான் வந்து பிளாங்கா விட்டுறேன். இப்ப நான் வந்து ஆக்ஷன் அப்படிங்கிறது குடுக்குறேன். இப்ப இங்க பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல இது வந்து முன்னாடி ஹைடா இருந்தது இப்ப ஓப்பன் ஆயிடுச்சா? சோ முன்னாடி நம்ம வந்து ஆவரேஜ் அப்படின்னு குடுத்தோம் அப்படின்னா, இது ஆட்டோமேட்டிக்கா ஹைடா தான் இருக்கும். அந்த இடத்துல நம்ம பிளாங்கா விட்டுட்டு செலக்ட்ன்னு சொல்லிட்டு பிளாங்கா விட்டுட்டோம் அப்படின்னா, இப்ப நம்ம வந்து இங்க 10,000 அப்படி நான் குடுத்தேன் அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகுது? டாக்ஸ் அமௌண்ட் அதுவே கால்குலேட் ஆயிரும். கிளியர்? கிளியர் சார். ஓகே சார். ம். சோ இப்ப நம்ம வந்து இந்த இடத்துல நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, அண்டர் ரேட் காலம் கம்பைன்ட் ஜிஎஸ்டி அண்ட் எஸ்ஜிஎஸ்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து ஆட்டோமேட்டிக் சென்ட்ரல் டாக்ஸும் ஸ்டேட் டாக்ஸும் நம்மளுக்கு காட்டுது. இத நம்ம வந்து ஐஜிஎஸ்டி நீட் டு பி ரிட்டர்ன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இந்த இடத்துல வந்து காட்டல. எதுக்காக அப்படின்னா, ஜஸ்ட் நம்ம வந்து பிளேஸ் ஆஃப் சப்ளை அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் இந்த இடத்துல இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து குடுக்கணுங்கிறதுனால. அப்படியே நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, சேவ் அப்படிங்கிறது நான் வந்து என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா சோ இந்த மாதிரி தான் நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு பி2பி இன்வாய்ஸஸ நீங்க வந்து அப்லோட் பண்ணுவீங்க. அட் த சேம் டைம்ஸ் இங்க நான் வந்து என்ன பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கிளிக் பண்றேன். இதுல வந்து பி2சி லார்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நம்ம வந்து இந்த இடத்துல குடுக்க போறோம். சோ பி2பி லார்ஜ்ல எந்த மாதிரியான இன்வாய்ஸஸ் வரும்? பி2சி லார்ஜ்ல எந்த மாதிரியான இன்வாய்ஸஸ் வரும்? நேத்து நம்ம செக் பண்ணி பார்த்ததுல. சார் அவங்களுக்கு வந்து ஜிஎஸ் நம்பர் 100 ரிஜிஸ்டர் கஸ்டமர். வேல்யூ வந்து 2 அன்ரிஜிஸ்டர்ட் லட்சத்துக்கு மேல. கஸ்டமர், அதர் ஸ்டேட்ல இருக்கவங்க. 2 லட்சத்துக்கு மேல பில் வெரி பண்றவங்க. குட். சோ இதான் வந்து என்ன அப்படின்னா 2,00,000க்கு மேல இருக்கவங்க. சோ இப்ப நம்ம வந்து என்ன பண்றோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் இது வந்து அன்ரிஜிஸ்டர்ட்ங்கிறதுனால ஜிஎஸ்டி நம்பர் என்னங்கிறது இங்க கேட்காது. ஓகேங்களா? பில் நம்பர் என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த இடத்துல நம்ம வந்து குடுத்துக்கலாம். இப்ப நான் 2 அப்படின்னு நான் வந்து குடுத்துறேன். பில்லோடைய டேட் என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து கிளிக் பண்ணி நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு டேட்ட நம்ம வந்து செலக்ட் பண்ணிடலாம். அடுத்து வந்து இன்வாய்ஸோடைய டோட்டல் வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இந்த இடத்துல குடுக்க முடியும். சோ டாக்ஸோட சேர்த்து அதே 11,000 அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து 11,800 அப்படின்னு நான் வந்து குடுத்தேன். பிளேஸ் ஆஃப் சப்ளை அப்படிங்கிறது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, அதர் ஸ்டேட் நான் வந்து இந்த இடத்துல நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா குடுக்குறேன். இங்க பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடுங்கிறது ஹைடா இருக்கிறத உங்களால பார்க்க முடியும். எஸ் ஓகேங்களா? சார். அது தமிழ்நாட்ட நம்ம செலக்ட் பண்ண முடியாது. கேரளா அப்ப நான் வந்து குடுத்துட்டு என்டர் பண்றேன். என்டர் பண்ணிட்டு அப்ளிகபிள் பெர்சன்டேஜ் என்னன்னு கேக்குது. நான் வந்து காமன் பெர்சன்டேஜ் நான் குடுக்கல. அப்படியே நான் வந்து என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா ஸ்கிப் பண்ணிக்கிறேன். ஸ்கிப் பண்ணிட்டு இங்க ஆக்ஷன் அப்படிங்கிறத குடுக்குறேன். இப்ப இன்வாய்ஸ் வேல்யூ நீட்ஸ் டூ பி கிரேட்டர் தென் என்ன காட்டுது? 2,50,000 அபோவ். சோ மோர் தென் 2.5 அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இருக்கணும்னு சொல்லிட்டு நம்மளுக்கு என்ன ஆயிருது அப்படின்னா, இந்த இடத்துல நம்மளுக்கு காட்டிருது. அப்ப நம்ம வந்து இத என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஜஸ்ட் 11,80,000 அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா, நான் வந்து காட்டிடுறேன். ஓகேங்களா? இப்படி நம்ம வந்து என்ன பண்ணிடலாம் அப்படின்னா காமிச்சிடலாம். சோ ரூ. 10,00,000 நம்ம வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா, பில் பண்ண மாரி நம்ம காமிச்சோம். சோ
அந்த நேத்து நம்ம டிஸ்கஸ் பண்ணது வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கரெக்டா வந்து இங்க நம்மளுக்கு அப்ளிகபிள் ஆகுது. ஸோ தமிழ் ஸ்டேட் வந்து அதர் ஸ்டேட்டா இருக்கணும். இன்வாய்ஸ் வந்து மோர் தென் 2.5 லேக்கா இருக்கணும் அப்படிங்கிறது நம்ம வந்து கரெக்டா வந்து என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா இங்க வேலிடேட் பண்ணிட்டோம். அதை கன்ஃபார்மும் பண்ணிட்டோம். இப்போ நம்ம வந்து என்ன பண்றேன் அப்படின்னா நான் வந்து பிளஸ் கொடுக்குறேன். அடுத்து நம்ம வந்து அதாவது ஆட் டேட்டா கொடுக்குறேன். இங்க 10 லட்ச ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா 10 லட்ச ரூபாய் கொடுக்கும்போது நம்மளுக்கு 18,000 அப்படிங்கிறது ஓகேங்களா. அதாவது 1,80,000 வந்துருது. அப்போ டோட்டல் இன்வாய்ஸ் வேல்யூ 1,18,000 அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து வந்துருது. ஓகே 11,80,000 சொல்லிட்டு நம்மளுக்கு டோட்டல் இன்வாய்ஸ் வேல்யூ வந்து. இப்போ இதை நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா டைரக்டா நம்ம வந்து என்ன பண்ண முடியும், சேவ் பண்ண முடியும். ஓகேங்களா. சோ இது வந்து என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா B2C லார்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இதுவே B2C ஸ்மால் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கும்போது டேபிள் 7 அப்படிங்கிறது நம்ம வந்து எடுத்துக்கணும். இங்க பாத்தீங்க அப்படின்னா டைப் நம்மளுக்கு கேக்குது அதர் தென் இ-காமர்ஸ் ஆபரேட்டர் பிளேஸ் ஆஃப் சப்ளை அப்ப நம்மளுக்கு கேக்குது. இங்க வந்து நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஈவன் கேரளா அப்படின்னு கூட நம்ம வந்து கொடுக்குறோம் அப்படின்னா கேரளா அப்படின்னு கொடுக்கலாம். டோட்டல் வேல்யூ அப்படின்னு நம்ம வந்து பார்க்கும்போது இங்கேயும் நான் வந்து என்ன பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன்னா 11,80,000 அப்படின்னு நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா கொடுக்குறேன். ஓகே 11,80,000 கொடுக்குறேன். ஆனா சிஸ்டம் வந்து என்ன பண்ணிக்குது அப்படின்னா அதை இப்போதைக்கு அக்செப்ட் பண்ணிக்குது. ஓகே இந்த மாதிரி அதர் ஸ்டேட் அன்ரிஜிஸ்டர்ட் டீலர் மோர் தென் 2.5 லேக்கா இருக்கும்போது இந்த மாதிரி எடுத்துக்க கூடாது. ஓகேங்களா. டாக்ஸோட பெர்சன்டேஜ் என்னங்கிறத நான் காமனா வந்து இந்த இடத்துல கொடுத்துறேன் 18% டாக்ஸபிள். இப்போ இன்டகிரேட் டாக்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இந்த இடத்துல என்ன ஆயிட்டு இருக்கு அப்படின்னா காமிச்சிட்டு. ஸோ டாக்ஸபிள் வேல்யூ நம்ம வந்து என்ன பண்றேன் அப்படின்னா 10 லட்ச ரூபாய் அப்ப நான் வந்து கொடுக்கும்போது நம்மளுக்கு என்ன ஆகுது அப்படின்னா இங்க 1,80,000 அப்படின்னு சொல்லிட்டு டாக்ஸ் வந்து தனியா காட்டுது. ஸோ மேல இங்க கேட்கறது டாக்ஸபிள் வேல்யூ. தென் டாக்ஸ் பெர்சன்டேஜ் என்ன அது அப்படியே நம்ம கொடுத்துட்றேன். அப்ளிகபிள் டாக்ஸ் பெர்சன்டேஜ் ரேட் என்னங்கிறத நம்ம வந்து இந்த இடத்துல கொடுக்க வேணாம். அப்படியே நான் வந்து என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா ஆக்ஷன்ஸ் அப்படிங்கிறது இப்போ ஆட்டோமேட்டிக்கா இந்த டீடைல்ஸ் வந்து என்ன ஆகுது அப்படின்னா ஆட் ஆயிடுது. இந்த இடத்துல எரர் அப்படிங்கிறது நம்மளுக்கு காட்டல. ஓகேங்களா. சோ நம்ம வந்து கண்டிப்பா நம்ம காட்ட வேண்டியது எங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் டாப்ல தான் நம்ம வந்து மோர் தென் 2.5 லேக் வேல்யூ இருந்தா அங்கே தான் நம்ம காட்டணும். பை மிஸ்டேக் அதர் ஸ்டேட் நம்ம வந்து இங்க காமிச்சோம் அப்படின்னாலும் சிஸ்டம் என்ன பண்ணிக்குது அப்படின்னா அக்செப்ட் பண்ணி இந்த இடத்துல வேலிடேஷன் அப்படிங்கிறது இந்த இடத்துல பண்ணல. ஓகேங்களா. சோ அதர்வைஸ் நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா லெஸ் தென் 2.5 லேக்கா இருந்தாலும் நம்ம இந்த இடத்துல நம்ம வந்து கொடுத்துக்கிறோம். பட் ரூல் என்ன சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அதர் ஸ்டேட் அன்ரிஜிஸ்டர்ட் டீலர் மோர் தென் 2.5 லேக்கா இருந்தா கம்பல்சரி நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா டேபிள் 5ல தான் நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து காட்டணும்னு சொல்லிட்டு டேபிள்ஸ். பட் இங்க வந்து என்ன பண்ணிக்கும் அப்படின்னா இதை அக்செப்ட் பண்ணிக்கும். நீங்க ஜேசனா நீங்க ஃபைல் பண்ணாலும் அதாவது நீங்க ரிட்டர்ன் ஃபைல் பண்ணாலும் எடுத்து. ஓகேங்களா. அதர்வைஸ் இங்க நம்ம வந்து என்ன பண்றேன் அப்படின்னா அதர் தென் இ-காமர்ஸ் ஆபரேட்டர் தமிழ்நாடு டீலர் நம்ம வந்து இந்த இடத்துல நான் கொடுக்குறேன். இங்க முன்னாடி அந்த 5ல வந்து தமிழ்நாடு ஆக்டிவ்ல இல்ல பட் இங்க வந்து ஆக்டிவ்ல இருக்கு. சோ இதுல நான் வந்து என்ன பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் அதே மாதிரி ஒரு 1 லேக் அப்படின்னு மட்டும் நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா கொடுக்குறேன். கொடுத்துட்டு இங்க பெர்சன்டேஜ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா 12% அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு 12%க்கான 10,000 கொடுத்துருக்கேன். 12%க்கான டாக்ஸ் என்னங்கிறது இங்க ஆட்டோமேட்டிக்கா வந்து சார் மேல வந்து 10,000 தான் கொடுக்கணும். தப்பா நம்ம வந்து 1 லேக் கொடுத்துட்டோம். இப்ப என்ன பண்றது அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா எடிட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இல்லையா அந்த பட்டனை கிளிக் பண்ணலாம். கிளிக் பண்ணிட்டு நீங்க வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நீங்க வந்து இந்த மாதிரி எடிட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி நீங்க வந்து எடிட் இமீடியட்டா வந்து எடிட்டும் பண்ண முடியும். ஆனா கரெக்டா வந்து இந்த இடத்துல சேவ் அப்படிங்கிறது கொடுக்கணும். இங்க ஆக்ஷன்ங்கிறது சேவ். ஓகேயா. சோ அடுத்து நம்ம என்ன ஓகே சார். பண்றோம் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம கொடுத்துட்டு இதையும் நான் வந்து சேவ் பண்றேன். இந்த இன்ஃபர்மேஷன் நம்ம கொடுத்துட்டு அப்படியே நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா பேக்ல வந்துரும். அகைன் நான் ப்ரொசீட் கொடுக்குறேன். இப்போ ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கு அப்படிங்கறது டேபிள் வைஸ் நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம வந்து செக் பண்ணலாம். லார்ஜ் டேபிள் மட்டும் தனியா எடுக்கிறேன். ஸ்மால் டேபிள் மட்டும் நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா தனியா எடுக்கிறேன். அட் த சேம் டைம் சம்மரி அப்படிங்கிறத நான் எடுக்கிறேன். சம்மரி எடுத்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு என்ன ஆகும் அந்த டேபிள் வைஸ் நம்மளுக்கு இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு என்ன ஆகுது அப்படின்னா அப்டேட் ஆகும். கிளியர்? கிளியர் சார். சரி பிரிண்ட் எடுக்க முடியுமா? பிரிண்ட்னா எடுக்க முடியாது. ஓ ஒன்லி ரிப்போர்ட்டா மட்டும்தான். இது வந்து நம்மளுக்கு சம்மரியா நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்ம வந்து பார்த்து சம்மரி மட்டும் தான் பார்த்துக்க முடியும். ஸோ பிரிண்டோ அல்லது எக்ஸ்போர்ட்டோ வந்து இந்த இடத்துல வந்து இங்க வந்து என்ன அப்படின்னா கிடையாது. ம். ஓகேங்களா. ஸோ அடுத்து நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா இந்த இடத்துல கிரெடிட் நோட் டெபிட் நோட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா ரிஜிஸ்டர்டுக்குன்னு சொல்லிட்டு நான் வந்து இந்த இடத்துல கிரெடிட் நோட் டெபிட் நோட் இங்க என்னென்ன இன்ஃபர்மேஷன் கேக்குது அப்படின்னு பார்க்கும்போது ஜஸ்ட் ரிஜிஸ்டர்டு பர்சனா இருக்கும்போது நம்ம வந்து என்ன பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா
இங்க நம்ம அவங்களுடைய ஜிஎஸ்டி நம்பர் என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து கொடுக்க வேண்டியது. இப்ப நான் வந்து ஏற்கனவே நம்ம வந்து பண்ண சேல்ஸ் இங்க நம்ம வந்து என்ன பண்றோம் சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா ட்ரிபிள் ஏ அப்படின்னு நான் வந்து கொடுத்த உடனே பழைய பார்ட்டி நம்மளுடைய மாஸ்டர்ஸே வர்றாங்க. அதர்வைஸ் நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா வேற ஒரு பார்ட்டி இதை வந்து நான் வந்து மாஸ்டரா நான் வந்து என்ன பண்ணல அப்படின்னா ஆல்ரெடி கிரியேட் பண்ணல. ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா டைரக்டா நான் வந்து என்ன பண்றேன் இந்த இடத்துல வந்து ஆட் பண்றேன். இந்த இடத்துல டைரக்டா ஆட் பண்ணிட்டு அப்படியே டேப் கொடுக்குறேன். இப்போ வந்து இந்த இடத்துல சின்னதா வந்து ஒரு சிம்பிள் இருக்கு பாருங்க, தெரியுதா? இது எதுக்காக? ஆமா இது மாஸ்டரா ஆட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்? மாஸ்டரா ஆட் பண்றதுக்கு நம்மளுக்கு வந்து என்ன என்ன கேட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் கேட்கும். ஸோ இதை நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி மாஸ்டரா நம்ம வந்து ஆட் பண்ணலாம். ஸோ நம்மளுக்கு இந்த ஜிஎஸ் நம்பர் டைப் பண்ணும்போதே நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா லிஸ்ட்ல வந்து. ஸோ அப்படியே நம்ம வந்து என்ன பண்றேன் அப்படின்னா சேவ் அப்படிங்கிறத நான் பண்றேன். ஓகேங்களா? ஸோ பி லிமிடெட் கேரளான்னு கொடுத்துருக்கேன். இது வந்து நோட் நம்பர் இன் தி சென்ஸ் நம்ம வந்து இது கிரெடிட் நோட்டா டெபிட் நோட்டா அப்படிங்கிறதோட நம்பர் நம்மளுக்கு வந்து தெரியணும் அப்படிங்கிறதுனால நான் ஜஸ்ட் C001 அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஒரு டேட் கொடுத்துறேன். தென் இந்த இடத்துல நம்ம வந்து என்ன பண்றோம் சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் ஃபினான்சியல் இயர்ல நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா இது பில் பண்ணது அப்படிங்கிறதுக்காக நான் ப்ரீவியஸ் ஃபினான்சியல் இயர். ஓகேங்களா? ஸோ இங்க போயிட்டு நான் வந்து என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் டேட் வந்து நான் வந்து செலக்ட் பண்ணிடுறேன். ஓகே. ஸோ அடுத்து நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா இந்த இடத்துல டைப் என்ன அப்படிங்கிறது. இப்ப சின்னு ஒரு டைப் இருக்கு, டின்னு ஒண்ணு கேக்குது. சி அண்ட் டின்னு இருக்கு. இது ரெண்டுக்கும் என்ன டிஃபரெண்டா இருக்கும்? இதுக்கு மீனிங் என்னவா இருக்கும்? கெஸ் பண்ண முடியுதா? இல்ல சார். சீனா கஸ்டமரா சார்? ஆஹா. இது கிரெடிட் கரண்ட் நோட்டா டேட் டெபிட் ப்ரீவியஸ் நோட்டான்னு டேட்டா? கேக்குது. ஓ கிரெடிட் நோட்னா கிரெடிட் நோட், கிரெடிட் டெபிட். டெபிட் நோட்னா டெபிட் நோட். ஓகேங்களா? இதான். இப்ப நம்ம ஸ்டேட் கோட பேஸ் பண்ணி கேரளான்னு சொல்லிட்டு அதுவே எடுத்துக்கிது பிளேஸ் ஆஃப் சப்ளை. அதை நம்ம சேஞ்சஸ் பண்ணல. ரிவர்ஸ் சார்ஜ் அப்படிங்கிறத நம்ம எதுவுமே நான் கொடுக்கல. நோட் சப்ளை டைப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேக்குது. இது ரெகுலர் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கொடுத்துட்டு அப்படியே என்டர் பண்றேன். இதுல வந்து நோட் வேல்யூ என்ன, கிரெடிட் நோட்டோடைய வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து கேக்குது. ஓகேங்களா? இதை வந்து 1180 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா கொடுத்துறேன். டாக்ஸோட பெர்சன்டேஜ் நான் எதுவும் கொடுக்கல. அப்படியே நான் வந்து ஆக்ஷன் அப்படிங்கிறது கொடுத்தேன். இப்போ நம்ம வந்து என்ன பண்றோம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 18ல நான் வந்து 1000 ரூபாய் அப்ப நான் வந்து கொடுத்துறேன். அதுவே 180 ரூபாய் ஐஜிஎஸ்டி கால்குலேட் ஆயிருது. இது அப்படியே நம்ம வந்து என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா சேவ் அப்படிங்கிறத நம்ம பண்ணிடுறோம். ஸோ அப்ப நம்ம வந்து இந்த இடத்துல வந்து கிரெடிட் நோட் நம்பர் அண்ட் டெபிட் நோட் நம்பர், கிரெடிட் நோட்டோடைய நம்பர் என்ன, அதுக்கான டேட் என்னங்கிறது மட்டும் தான் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஃபீல்டா நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா இங்க நம்ம வந்து பார்க்கிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம வந்து அடுத்த செக்ஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நேற்று பார்த்தது மாதிரி நம்ம வந்து என்ன பண்றோம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு செக்ஷனையும் நம்ம ப்ராப்பரா நம்ம வந்து என்ன பண்ண முடியும் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம வந்து அப்லோட் பண்ண முடியும். இப்போ வந்து அப்படியே நம்ம வந்து எக்ஸ்போர்ட் அப்படிங்கிறதுக்கு நான் வரேன். இப்போ எக்ஸ்போர்ட் இன்வாய்ஸ்ல நம்மளுக்கு என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்ப்போம். நம்ம ஸ்கூல்ல காலேஜஸ் எல்லாம் படிக்கும்போது நம்ம வந்து என்ன பண்ணுவோம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நம்ம வந்து நம்ம வந்து என்ன பண்ணியிருப்போம் சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் அவுட் ஆஃப் சிலபஸ்ல இருந்து வந்திருக்கு கொஸ்டின் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. கரெக்டா? ஆமா சார். அவுட் ஆஃப் சிலபஸ் அப்படிங்கிறது வந்து கேட்டிருக்கு அப்படின்னா உடனே வாத்தியார் ஓடியாந்து வந்து என்ன பண்ணுவாரு அப்படின்னா ஜஸ்ட் அதுக்கு பதிலாக வேற ஒரு கொஸ்டின் இருக்கு இது எழுதுறா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாரு. வேற ஒரு கொஸ்டின் தருவாங்க. நாமளும் என்ன பண்ணுவோம் அப்படின்னா நாம படிச்சதுல இருந்து மட்டும் கேட்கிற அதாவது படிச்சதுல இருந்து மட்டும் நான் ஒரு கொஸ்டின் வந்து திரும்ப ரீப்ளேஸ் பண்ணுவாரு. அந்த அந்த நம்ம வந்து ஆன்சரா எழுதிட்டு போயிடுவோம். அது ஸ்கூல் லைஃபுக்கு ஓகே. ஸ்கூல் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து அந்த மாதிரி குடுக்கலாம். ஆனா, அந்த டீச்சர் என்ன பண்ணியிருக்கலாம் அப்டின்னா, ஏதோ ஒண்ணு கேட்டிருக்காய்ங்களா, அதுக்கு ஏதாவது ஒண்ணத்த எழுதி வைடா, அத விடாதடா. அது என்னவோ, அதுக்கு உனக்கு என்ன தெரியுதோ, அட்லீஸ்ட் தெரியல அப்டினாலும் எழுது. இல்லன்னா ஏதாவது ஒரு கதை அடி அத பத்தி. அப்டின்னு சொல்லிட்டு என்ன பண்ணணும் அப்டின்னா சொல்லியிருந்திருக்கணும். அப்டி சொன்னா என்ன பண்ணுவோம் நாம? நம்மளுக்கு தெரிஞ்ச ஆன்சர் ஆ எழுதி அந்த விட்டு. கொஸ்டினுக்கு நம்மளுக்கு என்ன தெரியுதோ, அத கொண்டு போயிட்டு நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்டின்னா அப்ளை பண்ணுவோம். இப்ப டேலியும் அந்த மாரி தான். இப்ப டேலில வந்து என்ன பண்றோம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நம்ம எக்ஸ்போர்ட் இன்வாய்ஸ் ரைஸ் பண்றது எப்படி? B2B இன்வாய்ஸ் ரைஸ் பண்றது எப்படி? B2C இன்வாய்ஸ் ரைஸ் பண்றது எப்படி? கிரெடிட் நோட் என்ன? டெபிட் நோட் என்ன? ஜிஎஸ்டிஆர் 1ல பார்த்தோம் அப்படின்னா, அந்த 4A, 6A, 5 இந்த மாதிரி வந்து நெறைய இருக்கு. டீம்டு எக்ஸ்போர்ட் அவ்வளவு வேர்டிங்ஸ் நம்ம வந்து பார்க்குறோம்.
ஆனா நம்ம என்ன பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இது அவுட் ஆஃப் சிலபஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து எஸ்கேப் ஆகி வெளில வர பார்க்கிறோம். இது வந்து டாக்ஸ் ஆடிட்டர்ஸ் தான் பார்க்கணும். இந்த டாக்ஸ் சீனியர் சப்போர்ட்டிவ் எக்ஸிக்யூட்டிவ் தான் பார்க்கணும். இது டாக்ஸ் நம்ம ஓனர் தான் வந்து பார்க்கணும். இந்த மாதிரி நம்ம வந்து என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா, இது நம்மளுடைய சப்ஜெக்ட்டே இல்லன்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆகி வெளில வர தான் பார்க்கிறோமே தவிர, அது என்னங்கிறத நம்ம வந்து யோசிக்க மாட்டோம். சோ ஆனா வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம அடுத்த லெவலுக்கு மூவ் ஆகணும் அப்படின்னா, அதெல்லாம் என்னங்கிறத நம்ம யோசிக்க ஆரம்பிக்கணும். இப்ப நீங்க இந்த இடத்துல நீங்க பார்த்த ஃபீல்டு எல்லாமே வந்து என்ன அப்படின்னா, நீங்க டேலில பார்த்த ஃபீல்டு தான். கரெக்ட்டா? ஆமா கரெக்ட்டா? சார். ஒரு ம். நிமிஷம். இன்னொரு சின்ன ஒரு அப்டேட் மட்டும் ஒண்ணு சொல்லிக்கிறேன். ம். இப்ப இதுல நம்ம ஒரு நிமிஷம் இருங்க. அவுட் ஆஃப் சிலபஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து நெறைய வந்து ஒதுங்கிடுறோம். ஆனா நம்ம வந்து என்ன பண்றதுன்னா, அது என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து நோக்கி போறது கிடையாது. இப்ப டேலில நம்ம வந்து பார்த்த அதே ஃபீல்டு தான் பார்க்கிறோம். பட் இது ஏன் அப்படிங்கிறத நம்ம ஒரு கொஸ்டின் நம்ம பிரிப்பேர் அதாவது நம்ம கேட்க ஆரம்பிச்சு அத சர்ச் பண்ண ஆரம்பிச்சோம்னா, நம்ம எப்பவோ வந்து என்ன பண்ணிருக்கலாம். சோ இத பத்தின ஒரு ஐடியா வந்து நம்மளுக்கு கிடைச்சிருக்கும். நானே வந்து ரொம்ப லேட்டா தான் வந்து எனக்கு இந்த டேபிள் ஏன் டேலில வந்து 4ன்னு ஆரம்பிக்குது அப்படிங்கிறது எனக்கு லேட்டா தான் தெரியும். ஓகேங்களா. இந்த B2C 4ன்னு இருக்கு இல்லையா? டேபிள் 4ன்னு சொல்லி. ஸோ டேலில வந்து ஏன் 4ன்னு இருக்கு? அப்ப 1, 2, 3ன்னா எங்க அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப நாளுக்கு அப்புறம் தான் தெரியும். நான் ஜிஎஸ்டி கிளாஸ்லாம் எடுக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு வந்து அப்ப கூட எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுச்சு. ஓகேங்களா? ஸோ இப்ப இந்த இடத்துல வந்து சின்ன சின்ன இந்த டெர்ம்ஸ் மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஈஸியா நம்ம வந்து என்ன பண்ணலாம்? இந்த அதர் அப்ளிகேஷன நம்ம வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சோம். இப்ப இதுல வந்து செலக்ட் இப்ப வந்து நம்ம எக்ஸ்போர்ட் இன்வாய்ஸ் நம்ம குடுக்குறோம். இங்க செலக்ட் அப்படின்னு இருக்கு. இந்த இடத்துல 2 இருக்கு. WO பே, W பே. வித்தவுட் பேமெண்ட் ஆஃப் டாக்ஸ், வித் பேமெண்ட் ஆஃப் டாக்ஸ். இதான் வந்து என்ன அப்படின்னா WOPay அண்ட் WPAY அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து குடுக்குறோம். WOPAY, WPAY. ஓகேங்களா? இதுல வந்து நம்ம வந்து என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா, லெட்டர் ஆஃப் அண்டர்டேக்கன் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கும். LUT பாண்ட் அப்படின்னு சொல்றது. ஓகேங்களா? LUT பாண்ட். அந்த LUT பாண்ட் இருந்துச்சு அப்படின்னா, வித்தவுட் பேமெண்ட் ஆஃப் டாக்ஸ் அப்ப நம்ம வந்து குடுப்போம். LUT பாண்ட் இல்ல அப்படின்னா, வித் பேமெண்ட் ஆஃப் டாக்ஸ்ல நம்ம வந்து என்ன பண்ண வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து குடுக்குற மாதிரி இருக்கும். இப்ப நான் 4த் இன்வாய்ஸ் நான் வந்து ரைஸ் பண்றேன். இதோடைய டேட் நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா, அதே ஏப்ரல் 1ஆம் தேதி நம்ம குடுத்துருவோம். டோட்டல் இன்வாய்ஸ் வேல்யூ என்ன அப்படிங்கிறத நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா, ரூ. 11,800 அப்ப நான் வந்து குடுத்துடுறேன். இப்ப நம்மளுக்கு என்ன கேக்குது அப்படின்னா, போர்ட் கோட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கேக்குது. இப்ப டேலில நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா, ஒரு போர்ட் கோட் அப்படிங்கிறத நம்ம வந்து தனியா நம்ம வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா குடுத்திருப்பாங்க. தனியா லிஸ்ட்டே வரும். சென்னைக்கான போர்ட் எல்லாம் வரும். அதாவது ஆல்மோஸ்ட் இந்தியால இருக்கக்கூடிய எல்லா போர்ட்டோட டீட்டெயில்ஸும் வரும். ஓகேங்களா? சோ அடுத்து நம்மளுக்கு கேட்கிறது என்னன்னா, ஷிப்பிங் பில் நம்பர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தனியா கேட்கறாங்க. சோ இன்வாய்ஸ் நம்பர் தனி, ஷிப்பிங் பில் நம்பர் தனி. ஷிப்பிங் அப்படிங்கிறது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஜஸ்ட் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, கஸ்டம்ஸ் ஏரியாவுக்கு நம்மளுடைய போர்ட்டுக்கு அதாவது கஸ்டம்ஸ் ஏரியானா போர்ட். போர்ட்டுக்கு நம்ம வந்து குட்ஸ வந்து நம்ம வந்து அனுப்புவோம். அப்படி அனுப்பும்போது நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, அப்படி அனுப்பும்போது நம்ம
ஒரு பில் நம்பர் நம்ம வந்து குடுப்போம். அத நம்ம வந்து ஷிப்பிங் பில் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த இடத்துல நம்ம வந்து நோட் பண்ணணும். அதுக்கடுத்து அங்கே கஸ்டம்ல போயிட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, வேல்யூ அப்படிங்கிறது வந்து குடுப்பாங்க. கஸ்டம்ஸ்ல வேல்யூ அப்படிங்கிறது வந்து என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, தனியா வந்து என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஒண்ணு இருக்கும். அந்த வேல்யூவ நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஆ வேல்யூவேஷன பேஸ் பண்ணி தான் நம்ம இன்வாய்ஸ் ரைஸ் பண்ணி, இந்த டாக்ஸபிள் அமௌண்ட் என்ன அப்படிங்கிறத நம்ம கொண்டு வர மாரி இருக்கும். ஏன்னா, இப்ப வந்து ஒரு 3 நாளைக்கு முன்னாடி நம்ம வந்து அனுப்புனது 4வது நாள் தான் வேல்யூ பண்றாங்க. வேல்யூவேஷன் எடுக்குறாங்க அப்படின்னா, வேல்யூவேஷன்ல அந்த டாலருடைய வேல்யூ அது அந்த ஃபாரின் கரன்சியோட வேல்யூ வந்து மாறிரும். சோ அதுக்காக வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஷிப்பிங் அப்படிங்கிறது தனி. ஷிப்பிங் பண்ணும்போது என்ன வேல்யூ, இன்வாய்ஸ் வேல்யூ என்னங்கிறது. இங்க இன்வாய்ஸ் வேல்யூ தான் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, இங்க நம்ம வந்து அட் த சேம் டைம்ஸ் இந்த ஷிப்பிங் பில் நம்பர் அண்ட் ஷிப்பிங் டேட் வந்து எக்ஸ்ட்ராவா இருக்கு. இது எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இதுதான் ரீசன். ஓகேங்களா? சம்டைம்ஸ் இது சர்வீஸ் ஓகே இன்வாய்ஸ் சார். ஆட்டோமேட்டிக்கா அந்த ஷிப்பிங் பில் நம்பர், இந்த டீடைல்ஸ், போர்ட் கோட் இது எதுவுமே வராது. ஓ! கூட்ஸ்னா மட்டும் தான் வரும். ஆ குட்ஸ்ன்னு இருக்கும்போது தான் நம்ம வந்து இத நம்ம குடுக்குற மாரி இருக்கும். அடுத்து அப்படியே நான் வந்து ஆக்ஷன் அப்படிங்கிறத நான் குடுக்குறேன். இங்க நம்மளுக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, 18%க்கு நம்ம வந்து ஒரு ரூ. 10,000 அப்படின்னு நான் வந்து குடுத்துட்டு, அப்படியே நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம வந்து இத சேவ் பண்ண பார்க்கலாம். சோ மேல இருக்கிறது டோட்டல் டாக்ஸபிள் வேல்யூ. அப்படியே பேக்ல நான் வரேன். அகைன் வந்து இந்த ஸ்கிரீன நீங்க வந்து ப்ராப்பரா பாருங்க. சோ இதுல நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, வித் பேமெண்ட் அதாவது இங்க நம்ம வித்தவுட் பே அப்படின்னு நான் வந்து குடுத்துருக்கேன். டாக்ஸ் இன்வாய்ஸ் அப்படின்னு நம்ம வந்து குடுக்கணும். வித்தவுட் பேன்னு நான் குடுத்துருக்கேன். ஓகேங்களா? சோ இத எக்ஸ்பிளைன் பண்ண மறந்துட்டேன். வித்தவுட் பே இந்த இடத்துல நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, 4 அப்படின்னு நான் வந்து இந்த இடத்துல பில் நம்பர் அப்படிங்கிறத வைக்கிறேன். சோ இந்த இடத்துல வந்து நம்ம என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா, டேட் வந்து நம்ம எக்ஸாக்ட்டா ஏப்ரல் 1ஆம் தேதி அப்ப நம்ம வந்து குடுக்குறோம். டோட்டல் இன்வாய்ஸ் வேல்யூ அப்படிங்கிறது ஒரு ரூ. 10,000 அப்படின்னு நான் வந்து குடுத்துடுறேன். சோ இதுக்கு ஏன்னா டாக்ஸ் இல்ல அப்படிங்கிறதுக்காக வித்தவுட் பேமெண்ட் ஆஃப் டாக்ஸ். ஓகேங்களா? அதனால 10,000 மட்டும் குடுக்குறோம். இந்த இடத்துல MAA 001 சம்திங் நம்ம வந்து போர்ட் கோட் மாரி குடுத்துடுறேன். ஷிப்பிங் பில் நம்பர் என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, ஷிப்பிங் பில் SB 001 அப்படின்னு நான் வந்து குடுத்துடுறேன். ஷிப்பிங் டேட் வந்து நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஜஸ்ட் ப்ரீவியஸ் மந்த் நான் கிளிக் பண்ணி ஏப்ரலுக்கானத எடுத்துடுறேன். அடுத்து நான் வந்து இந்த இடத்துல ஆக்ஷன் அப்படின்னு நான் குடுக்குறேன். இங்க ஷிப்பிங் பில் நம்பர் வந்து என்ன அப்படின்னா, மினிமம் 7 டிஜிட் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, குடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லியிருக்காங்க. ஷுட் பி மினிமம் 3 அண்ட் மேக்ஸிமம் 7 அப்படின்னு சொல்லிட்டு குடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இப்ப நான் வந்து 5 டிஜிட் தான் குடுத்துருக்கேன். 7 டிஜிட் நான் குடுத்துட்டு என்டர் பண்றேன். இப்ப போயிட்டு நான் வந்து ஆக்ஷன் அப்படிங்கிறத நான் வந்து குடுக்குறேன். ஓகே. சோ கேரக்டர் அப்படிங்கிறது இன்வால்வ் ஆகக்கூடாது. அப்படியே நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம வந்து குடுப்போம். சோ ஏபி, சிபி இந்த மாரிலாம் இருக்காது. ஒன்லி நம்பர் மட்டும் தான் நம்ம வந்து குடுக்கணும். சோ நெக்ஸ்ட் வந்து நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா, ஆக்ஷன் அப்படிங்கிறது குடுக்குறேன். இப்ப போயிட்டு நம்ம வந்து இந்த இடத்துல ஏன் டாக்ஸ் வரல அப்படின்னா, நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம்? வித்தவுட் பேமெண்ட் ஆஃப் டாக்ஸ்ல நம்ம வந்து குடுத்துருக்கோம். அதனால வந்து என்ன ஆகல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வரல. பட் குட்ஸோட பெர்சன்டேஜ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, நம்ம 0ல நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா, ரூ. 10,000 அப்படின்னு நம்ம வந்து குடுத்துட்டு, அப்படியே நான் வந்து என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா, நான் வந்து சேவ் பண்றேன். மேல 0ல ரூ. 10,000 குடுத்துட்டு, அப்படியே நம்ம வந்து என்ன பண்ணலாம்? சேவ் அப்படிங்கிறத நம்ம அட் த சேம் டைம் வித் பேமெண்ட் ஆஃப் டாக்ஸ் அப்படின்னு இருக்கு அப்படின்னா மட்டும் நம்ம வந்து என்ன பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னா, இந்த இடத்துல ஜஸ்ட் டாக்ஸோட இன்ஃபர்மேஷனையும் நம்ம வந்து சேர்த்து நம்ம வந்து குடுக்குற மாரி இருக்கும். இப்போ நான் வந்து என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா, ஏப்ரல் 1ஆம் தேதி தென் வந்து ரூ. 10,000 அப்ப நான் வந்து இந்த இடத்துல டாக்ஸபிள் வேல்யூ ரூ. 11,800 டாக்ஸோட சேர்த்து அப்ப நம்ம வந்து குடுத்துருவோம். தென் இந்த இடத்துல MAA ஜஸ்ட் 001 அப்படின்னு குடுத்துடுறேன். ஷிப்பிங் பில் நம்பர் வந்து 7 டிஜிட்டாவே இருக்கணுங்கிறதுக்காக 7 டிஜிட். இதுல நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, டிஃபால்ட்டா மே மந்த்க்கு வருது. ஏன்னா இப்ப கரண்ட் மந்த் மேங்கிறதுனால, சோ நான் வந்து ஏப்ரல் அப்படிங்கிறத மாத்திடுறேன். இப்போ வந்து பிளஸ் குடுத்துடுறேன். இங்க 18ல நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, ரூ. 10,000 அப்படின்னு நான் குடுக்குறேன். இங்க ரூ. 1,500 இன்டகிரேட்டட் டாக்ஸா நம்மளுக்கு கால்குலேட் ஆயிரும். ஓகே. எக்ஸ்போர்ட்க்கு இன்டகிரேட்டட் டாக்ஸ் தான் வந்து என்ன அப்படின்னா, நம்ம வந்து குடுக்கணுங்கிறதுனால. அப்படியே நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, சேவ் அப்படிங்கிறத நம்ம பண்ணலாம். ஓகே. சோ இப்ப நம்ம வந்து வியூ சம்மரி நான் குடுக்குறேன். இப்ப பார்த்தீங்க அப்படின்னா, டேபிள் வந்து எந்தெந்த டேபிள்ல என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னா, இந்த இடத்துல அப்டேட் ஆயிரும். கிளியர்? ஓகே சார். ஓகே. சோ இதே இன்ஃபர்மேஷன நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இது அப்படியே நம்ம வந்து ஜெனரேட் ஃபைல் இது எல்லாமே ஓகே அப்படிங்கிற பட்சத்துல ஜெனரேட் ஃபைல் நம்ம குடுக்கணும். அதர்வைஸ் நம்ம வந்து இதுக்கு என்ன பண்ணணும், என்ன பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னா, இங்க கிரிட்டிக்கல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் நம்ம வந்து இதுக்கான சம்மரி அப்படிங்கிறது பிரிப்பேர் பண்ணணும். ஓகேங்களா? இங்க வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, HSN சம்மரி என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து இந்த இடத்துல குடுக்க வேண்டியது. டோட்டல் வேல்யூக்கான HSN சம்மரி. சோ HSN அப்படிங்கிறத நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா 700 2 அப்படின்னு நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா இந்த இடத்துல நான் குடுக்குறேன். டெஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறது அதுவே வந்து ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு எடுத்துக்கும். அதர்வைஸ் இந்த இடத்துல நான் கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா ஒரு டெஸ்கிரிப்ஷன குடுத்துடுறேன். UPC அப்படிங்கிறத நம்ம நம்பர்ஸ் அப்படின்னு நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா குடுக்கலாம். டோட்டல் குவான்டிட்டி நம்ம எவ்வளவு வித்திருக்கோம் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து ஒரு வேல்யூ.
டோட்டல் டாக்ஸபிள் வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா 15 லட்சம் ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு நான் சும்மா வந்து என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா கொடுத்துட்றேன். டாக்ஸோட பெர்சன்டேஜ் வந்து 18% அப்படிங்கிறதுக்காக 18%. இதுல இன்டெகிரேட் டாக்ஸ் மட்டும் எவ்வளவு, சிஜிஎஸ்டி மட்டும் எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இந்த இடத்துல பிரிக்கணும். ஓகேங்களா? ஸோ இப்போ இன்டெகிரேட் டாக்ஸ் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா டோட்டல் டாக்ஸபிள் வேல்யூ 1,50,000 கொடுத்துருக்கேனா? ஓகே. 18,000 ரூபாய் அப்படிங்கிறது வந்து இன்டெகிரேட் டாக்ஸ் ஆகும். 9,000த்துல 4,500 ஒரு டாக்ஸ், அகைன் 4,500 ஒரு டாக்ஸ் ஆகும் நான் வந்து கொடுத்துறேன். இப்படி நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா கொடுத்துட்டு இதை நம்ம வந்து சேவ் பண்ணிக்கலாம். ஓகே. இது வந்து என்ன அப்படின்னா சம்மரிக்கு நம்ம வந்து ஹெச்எஸ்எம் சம்மரிக்கு என்னென்ன தேவைப்படுது அப்படிங்கிறதுக்கான. இதே இது அப்படியே நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா டாக்குமெண்ட் இஸ்யூஸ் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. இந்த டாக்குமெண்ட்ல நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா ஃப்ரம் அண்ட் டு அப்படின்னு சொல்லிட்டு 2 டீடைல்ஸ் நம்மளுக்கு கேட்குது. இதுல நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஃப்ரம் அண்ட் டு அப்படிங்கிறது மேல இருக்கிறது என்ன, சீரியல் நம்பர். மேல இருக்கிறது சீரியல் நம்பர் A001 அப்படிங்கிறதுல ஆரம்பிச்சு A005 அப்படிங்கிறதுல முடிஞ்சிருக்கு. டோட்டல் நம்பர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா 5 நம்பர்ஸ் நம்ம வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம ரைஸ் பண்ணோம். கேன்சல் எதுவுமே நம்ம பண்ணல. நெட் ஈஸி என்ன அப்படின்னா 5 டாக்குமெண்ட்ஸ் வந்து நம்ம இந்த இடத்துல நம்ம வந்து யூஸ் பண்ணிருக்கோம். அப்படியே நான் வந்து என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா ஆக்ஷன் கொடுத்து நான் வந்து சேவ் பண்ணிடுறேன். ஓகே. என்னென்ன டீடைல்ஸ் வந்து நம்மளுக்கு டாக்குமெண்ட் சம்மரியில என்ன கேக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி அப்படிங்கிறது வந்து. இப்ப அப்படியே நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து சம்மரி அப்படிங்கிறது எடுக்கிறேன். ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம வந்து எல்லாமே எடுத்துட்டோம். ஓகே. அதர் டேபிள்ஸ் எல்லாமே நீங்க வந்து ஜஸ்ட் என்ன பண்ணி பாருங்க, நீங்களே வந்து பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. இது எதுவுமே வந்து ஆன்லைன்ல ஸ்டோர் ஆகுது. ஜஸ்ட் என்ன ஆகும் அப்படின்னா இது ஆஃப்லைன்ல ஸ்டோர் ஆகிடும். அவ்வளவுதான். இப்போ நம்ம இத ஜேசன் திருப்பி ஃபைல்ல ஜேசனா கன்வெர்ட் பண்ணி என்னப்பா? திருப்பி ஜேசனா கன்வெர்ட் பண்ணி தான் அந்த வெப்சைட்ல ஜெனரேட் ஃபைல் அப்படிங்கிறது கொடுக்கணும். ஸோ ஜேசனா இங்க வந்து என்ன ஆகும் அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு ஆப்ஷன் காட்டுது. இதை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா ப்ளூ கலரா இருக்கிறத கிளிக் பண்ணோம் அப்படின்னா டவுன்லோடுக்கு நம்மளுக்கு இந்த இடத்துல கேக்குது. ஸோ எந்த லொகேஷன்ல நீங்க இதை ஸ்டோர் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கேக்குது. ஸோ இது அப்படியே நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா சேவ் அப்படிங்கிறது கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு என்ன ஆயிடும் அப்படின்னா இந்த டீடைல்ஸ் வந்து நம்மளுக்கு ஒரு ஃபோல்டரா நம்மளுக்கு அதாவது ஜேசனா நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்து நம்மளுக்கு சேவ் ஆகி இருக்கும். ஓகே. இப்போ நம்ம எந்த லொகேஷன் அப்படிங்கிறத நம்ம கொடுத்துறோம். நான் டவுன்லோட்லயே நான் வந்து என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா ஜஸ்ட் நான் வந்து போட்டு வச்சேன். கிளியர்? இது வரைக்கும் இருக்கட்டும். நாளைக்கு வந்து செஷன் இல்ல. ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா நான் வந்து அடுத்து செஷன் எப்ப இருக்குங்கிறத நான் சொல்றேன். அடுத்த செவ்வாய்க்கிழமை ஊருக்கு போற மாதிரி இருக்கு. கும்பாபிஷேகம் ஊர்ல. அதனால வந்து என்ன அப்படின்னா செவ்வாய்க்கிழமை நான் வந்துருவேன். இல்லைன்னா புதன்கிழமை. ஓகேங்களா? 2ல ஏதாவது ஒரு நாள் நம்மளுக்கு வந்துட்டேன் அப்படின்னா. ஒருவேளை நான் ஊருக்கு போற கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றேன். திங்கட்கிழமை செஷன் பார்ப்போம். ஓகேங்களா? ஓகே. ஓகே. தேங்க்யூ.